கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. யூதாஸ் என்ற பெயருடைய அர்த்தமே அவன் கர்த்தரின் துதி என்றுதான். The meaning of the name Judas itself means he is the praise of God. நாம் ஒவ்வொருவரும் கூட கர்த்தருக்கு துதியாக இருக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள். Every one of us are called to be the praise of God. நம்முடைய ஜீவியம் கர்த்தருக்கு மகிமையாக புகழ்ச்சியாக இருக்கும்படி தான் கர்த்தர் நம்மை அழைத்தார். The Lord has called us that our life may be for the glory and the praise of his name. யூதாஸின் விஷயத்திலும் அப்படித்தான். அவனுடைய பெயர் கர்த்தரின் துதி என்றுதான். Even regarding Judas it is like that. His name means the praise of God. ஆனால் அவனுடைய பெயர் கேட்டபடி அவனுடைய ஜீவியம் காணப்படாமல் கடைசியிலே ஆண்டவருக்கு துரோகியாக அவன் மாறினான். But his life was not according to his name, but finally he became a treacherous person to God. கர்த்தருக்கு துதியாக இருக்க வேண்டியவன் துரோகியாக மாறினான். He who is supposed to be the praise of God became a treacherer of God. இன்றைக்கு யூதாஸின் வஞ்சனையும் இயேசுவின் உண்மையும் என்ற தலைப்பில் சில காரியங்களை சொல்லுகிறேன். And today I am going to say certain things about the deception in Judas and the faithfulness in God. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய 12 அப்போஸ்தலர்களை தெரிந்து கொள்ளும்போது, when our Lord Jesus Christ chose his 12 disciples, ராத்திரி முழுவதும் ஜெபம் பண்ணி தான் இந்த 12 பேரையும் தெரிந்து கொண்டார். He chose all these 12 after praying all through the night. லூக்கா 6 அதிகாரம் 12 13 வசனங்களை நாம் படிக்கும்போது, when we read in Luke the Gospel chapter 6 verses 12 and 13, ராம் முழுவதும் ஜெபித்து தான் இந்த 2 சீஷர்களையும் தெரிந்து கொள்கிறார். He prayed all through the night and finally chose this 12. அதில் ஒருவன் தான் யூதாஸ். And one among them is Judas. கர்த்தராகிய இயேசு ராம் முழுவதும் ஜெபித்து தான் இவனையும் தெரிந்து கொண்டார். Lord Jesus Christ chose him too, praying all through the night. ஆனால் இப்படிப்பட்டவனை ஏன் இயேசு தெரிந்து கொண்டார் என்று சில கேள்விகளும் சந்தேகங்களும் ஆங்காங்கே காணப்படுகின்றன. But there are certain questions and doubts prevailing here and there as to why Jesus chose him. ஒரு தேவனுடைய மனுஷனிடத்திலே ஒரு ஆள் கேட்டார், யூதாஸை ஏன் இயேசு தன்னுடைய சீஷனாக தெரிந்து கொண்டார்? அவன்தான் தனக்கு துரோகம் செய்வான் என்று அவருக்கு தெரியுமே, பின்ன ஏன் அவனை தெரிந்து கொண்டார் என்று கேட்டார். One person asked a man of God saying, Jesus well knew that he is going to be treacherous for him, then why did he choose Judas? அவர் சொன்ன பதில் என்னவென்றால், அது இரண்டாவது விஷயம். யூதாஸை ஏன் தெரிந்து கொண்டார் என்று சொல்வது இரண்டாவது விஷயம். முதல் காரியம், என்ன ஏன் ஆண்டவர் தெரிந்து கொண்டார் என்ற கேள்விக்கே எனக்கு இன்னும் பதில் கிடைக்கவில்லை என்று சொன்னார். The reply that the man of God gave was, choosing Judas is a second matter, but for me the first matter is I myself have still not found the answer of why God chose me. அதுபோல துரோகிகளாக இருந்த நம்மை ஆண்டவர் தெரிந்து கொண்டாரே, இதற்கெல்லாம் ஒரு நித்திய நோக்கம் இருக்கிறது. Yes, even treacherous we are and God has chosen us, there is a purpose in it. கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டபடினால ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அவனையும் தேவன் ராமுழுவதும் ஜெபித்து தான் தெரிந்து கொண்டார். After praying all through the night, God chose him too. அவர் தெரிந்து கொள்ளுதல் தவறல்ல. His election was not wrong. அவர் அவனுக்கு கொடுத்த மன்னிப்பு போலியானதல்ல. The forgiveness that he granted him was not false. அவர் அவனிடம் காட்டின அன்பு ஒரு மாயமான அன்பு அல்ல. The love that he bestowed upon him was not a feigned love. அப்போஸ்தல ஒரு ஸ்தானத்தை அவருக்கு கொடுத்தாரே, அதுவும் ஒரு பொய்யான ஒரு ஸ்தானம் அல்ல. He gave him an apostleship, even that is not a wrong position. எல்லாமே அவர் உண்மையான நேர்மையான சத்தியமான காரியங்கள். These are all truths, facts and genuine things. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நான் கடந்த சில நாட்களாக இதை பற்றி நான் அதிகமாக தியானித்துக் கொண்டே இருக்கிறேன். Past days I have been meditating deeply about these. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யூதாஸை ஒரு பொய்யான இரட்சிப்பை கொடுத்தோ மாயமான ஒரு அன்பை காட்டியோ தன்னை காட்டிக் கொடுக்க ஒருவன் வேண்டுமே என்ற எண்ணத்தோடோ அவனை அப்போஸ்தலனாக மாற்றவே இல்லை. Lord Jesus Christ did not turn Judas to be his apostle, saying that there should be one to betray him and showing unto him an hypocritical love or a false salvation. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. பிரியமானவர்களே, 12 சீஷர்களுடைய கால்களை கழுகின வேளையிலே இந்த யூதாஸின் கால்களையும் கூட இயேசு கழுவினார் என்பது நாம் எல்லாரும் அறிந்த சத்தியமாக இருக்கிறது. It is a truth known to all of us that Jesus washed the feet of this Judas too when he washed the feet of all his disciples. அவர் அவருடைய பகுதியில் உண்மை உள்ளவராகவே இருந்தார். He was faithful in his aspect. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. There is no end to his mercies. யூதாஸ் இயேசுவை காட்டிக் கொடுத்தான். Judas betrayed Jesus. ஆனால் இயேசு அவனை ஒருபோதும் அவனை
இவன்தான் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று அவனை காட்டிக் கொடுக்கவே இல்லை. But Jesus never betrayed him, saying, "This person is going to betray me." கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. யூதாஸ் இயேசுவை காட்டிக் கொடுத்தான். Judas betrayed Jesus. ஆனால் இயேசு அவனை ஒருபோதும் காட்டிக் கொடுக்கவே முன் வரவில்லை. But Jesus never came forward to betray him out. அந்த கடைசி வாரத்தில் தான் அதையும் கூட சொல்லுகிறார். And even that he says in the last week. அந்த கடைசி வார நிகழ்ச்சியில் தான் யார் அவரை காட்டிக் கொடுப்பான் என்பது வெளியாகிறது. In the incident that happened in the last week, that Jesus revealed as to who would betray him. ஆனால் தொடக்க நாட்களிலே இவன் என்று இயேசு சந்தேகப்படவே இல்லை. But Jesus never doubted him in the beginning. ஆனால் இவனுடைய ஜீவியம் சரியில்லாமல் போக போக ஆவியிலே இயேசு இதை கண்டுகொண்டார். As his life went bad towards, Jesus could see that in the spirit. ஆவியிலே அதை கண்டுகொண்டார். Jesus viewed that in the spirit. ஆனால் 3 வருஷம் அதை வெளிப்படுத்தவே இல்லை. But 3.5 years he did not reveal that. கடைசி வாரத்தில் தான் சொல்லுகிறார். It is in the last week that he told about this. அதுவிட அவன் நானா என்று கேட்டபோதுதான் நீதான் என்று சொல்லுகிறார். And it is that too only when he said, "Is it I?" that Jesus said this. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அதற்கு காரணம் என்னவென்றால், What is the reason for that? கர்த்தர் நம்மை அழைத்த அழைப்பும் நமக்கு தந்த அந்த ஊழியமும் ஒரு மகிமையான நோக்கமுடையதாய் காணப்படுகிறது. The calling wherewith God has called us and this glorious ministry God has entrusted us is all with a glorious purpose. அதை மனுஷ ஞானத்தால் புரிந்து கொள்ளவே முடியாது. It can be never understood by human wisdom. அதே சமயத்திலே At the same time, யூதாசின் பாவம் கூட மனிதரால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு வஞ்சனையாகவே இருந்தது. even the sin of Judas remained as deception which man could not understand. யூதாசினுடைய அந்த வஞ்சனையான வாழ்க்கை அவனோடு கூட இருந்தவர்கள் யாராலும் அவனை புரிந்து கொள்ள முடியாத அளவுதான் காணப்பட்டது. That feigned and deceptive life of Judas was in such a way that even those who were with him could not understand him. அந்த நாட்களில் இருந்த ஆசாரியர்களுடைய அகந்தையான தன்மைகளை கூட புரிந்து கொள்ளலாம். And even those days the pride of priests during those days could be understood. அந்த நாட்களில் இருந்த பரிசேயருடைய பகைமையான தன்மைகளை கூட புரிந்து கொள்ளலாம். The envious life of the Pharisees those days could be understood. அந்த நாட்களில் இருந்த ஏரோதுவின் எரிச்சலான தன்மையை கூட புரிந்து கொள்ளலாம். The bitterness that was in Herod those days could be seen. பேதுருவின் கோழைத்தனத்தை கூட புரிந்து கொள்ளலாம். And even the foolishness or the cowardness of Peter could be understood. பிலாத்துவினுடைய பதட்டமான நிலைமைகளை கூட புரிந்து கொள்ளலாம் நாம். The perplexity in Pilate could be understood those days. ஆனால் யூதாசனுடைய பாவத்தை யாருமே புரிந்து கொள்ள முடியாத வஞ்சனையா இருந்தது. But the sin of Judas was a complete deception which no one else could understand. 3.5 வருடம் இயேசுவோடு கூட இருந்தான். ஆனால் இவன் இப்படிப்பட்ட ஒரு மனிதன் என்று அவனோடு கூட இருந்தவர்கள் யாராலுமே புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு ஒரு வஞ்சனையான ஒரு நிலைமையிலே அவன் ஜீவித்திருக்கிறான். This man was with Jesus for 3.5 years, but he was in a very deceptive state that nobody could understand his life. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இவன் இயேசுவோடு கூட இருந்த நாட்களிலே இயேசுவின் உபதேசங்களை இவன் இருதயத்தில் அங்கீகரிக்கவில்லை. In the days when he was with Jesus, he never accepted the doctrines of Jesus. இயேசு அவனை அழைத்தார், மன்னித்தார், அப்போஸ்தலனாக்கினார், எல்லாம் உண்மைதான். அவன் கூட இருந்தான், எல்லாம் உண்மைதான். அவனிடத்திலே பொறுப்பை ஒப்படைத்தார்கள். என்றால் இவன் நல்ல ஒரு பிசினஸ் மேனா இருந்திருக்கிறான். இவன் மீன் பிடிக்கிறவன் அல்ல, இவன் கலிலேயாவை சேர்ந்தவனும் அல்ல, இவன் யூதேயாவை சேர்ந்தவன், நல்ல ஒரு பிசினஸ்காரனா இருந்திருக்கிறான். அவனை ஒரு நல்ல ஒரு உத்தியோகம்தான் அவனுடைய கையில் ஒப்படைக்கப்பட்டது. பணத்தினுடைய பொறுப்பெல்லாம் அவன் கையில் தான் ஒப்படைக்கப்பட்டது. It is all true that Jesus called him, forgave him, brought him into this ministry and entrusted him with a responsible part of the ministry. That is, even the financial aspect was handed over to him. ஆனால் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு பல உபதேசங்களை சொல்லிக்கொண்டே வந்தார். But Jesus kept on instructing his disciples with certain doctrines. அவர் போதகராக இருந்தார். He remained a teacher. அவர் வெறும் எஜமான் அல்ல, not just a master. அவர் போதித்துக்கொண்டே வந்தார். But he kept teaching them. இயேசு கிறிஸ்துவினுடைய பிரசங்கங்கள் தன்னுடைய சீஷர்களுக்கு அதிகமானது தன்னுடைய சீஷர்களுக்கு அவர் போதித்த வசனங்கள் தான். The preaching of Jesus, majority of those were the words which he instructed his disciples with. சில சந்தர்ப்பங்களில் பொது ஜனங்களுக்கும் கர்த்தர் பேசுகிறார். And sometimes even he speaks to the common people. அப்போ தன்னுடைய சீஷர்களுக்கும் அவர் போதித்துக் கொண்டே வந்தார். And he kept teaching his disciples. சீஷர்களுக்கு போதித்தாலும் கூட மற்ற எல்லா சீஷர்களும் இவருடைய போதனைகளை கேட்பார்கள். இந்த யூதாஸ் அதை இருதயத்தில் ஏற்றுக்கொள்ள மாட்டான். When he taught his disciples, all of the disciples would accept it, but this Judas never took it to his heart. அந்த உபதேசத்தை குறித்து அவரிடத்திலே விளக்கம் கேட்கவோ, அதை புரிந்து கொள்ளவோ, அதை படிக்கவோ அவன் விரும்பவில்லை.
He never asked the significance or the description of those doctrines and never wanted to learn it. நான் உங்களுக்கு ஒரு காரியம் சொல்ல விரும்புகிறேன். I want to say you one thing. நாம் தேவனிடத்திலே பெற்றுக்கொள்ளவும் வேண்டும், கற்றுக்கொள்ளவும் வேண்டும். We have to receive from God as well learn of him. சில ஆட்கள் தேவனை தேடி எதற்காக வருகிறார்கள்? ஏதோ சில நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக வருகிறார்கள். Some people come seeking God only to receive certain goodness. எனக்கு படிப்பு வேண்டும், I need studies, எனக்கு ஞானம் வேண்டும், I need wisdom, எனக்கு வீடு வேண்டும், I need house, எனக்கு மோட்டார் வண்டி வேண்டும், I need a motorcycle. இதுக்காக வருகிறார்கள். Yes, they come for these. எனக்கு வீட்ல பிசாசு கட்டி இருக்கு. There are demonic possessions in my house. தேவனிடத்திலே நீ சில காரியங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக அவரிடத்திலே வரக்கூடாது. But don't come to God just to receive certain things from him. நாம் ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொள்ளவும் வேண்டும், அதே சமயம் நாம் கற்றுக்கொள்ளவும் வேண்டும். We have to receive of the Lord as well learn of him. அது இந்த யூதாஸின் வாழ்க்கையில் இல்லை. That was not seen in the life of Judas. அவன் தேவனிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளவில்லை. He never learnt anything from God. நான் உங்களிடத்தில் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா ஒரு கேள்வி கேட்கிறேன். I want to straightforwardly ask you a question. இந்த சபை வந்து எத்தனை வருஷம் ஆகிறது? How many years since you came to this church? என்னென்ன காரியங்களோட தனிப்பட்ட ஜீவியத்திலே இந்த சபையில் வந்த பிற்பாடு நீங்கள் கற்றுக்கொண்ட காரியங்கள்? The things that you learn from this church after coming to this church in your personal life. இந்த காரியத்தை என்னுடைய ஜீவியத்தில் நான் படித்தேன், அந்த காரியம் என்னுடைய ஜீவியத்தை மாற்றியது, அப்படி நான் இந்த நாள் வரைக்கும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய திட்டவட்டமான காரியங்கள் உங்களுக்கு வேண்டும். You need definite things saying, I was taught this particular thing from the church, I changed my life and I am living accordingly till this day. மற்றெல்லா சீஷர்களும் இயேசு ஒவ்வொரு காரியங்கள் சொல்லும்போது போதிக்கும்போது அதை அப்படியே தங்களுடைய வாழ்க்கையிலே ஆகாரமாக எடுத்துக்கொள்வார்கள். When Jesus taught and instructed the disciples, all others took that as a food or a meat for them. ஆனால் இந்த யூதாஸ் மட்டும் ஒரு நாளும் ஒரு டவுட்டும் கேட்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு ஆண்டவருடைய வசனங்களை கேட்க வேண்டும், படிக்க வேண்டும் என்கிறதான அந்த வாஞ்சியே இல்லை. But Judas, because he never had a desire to learn things from him, he never raised any questions, any doubts from it. இது ஒரு கலாசாலை. This is a school. இங்கே நீ படிக்க வேண்டும். We have to learn here. தேவ சித்தம் செய்வதை நீங்கள் படிக்க வேண்டும். You have to learn doing the will of God. இங்கே சொல்லிக் கொடுக்கிற பாடம் எது? What is the subject you are learning? தேவ சித்தம் செய்வதற்குரிய பாடம் தான் இங்கே சொல்லிக் கொடுக்கிறோம். Subject of doing the will of God is being taught here. சபையில சொல்லிக் கொடுக்கிற பாடம் சப்ஜெக்ட் என்ன? நம்ம சப்ஜெக்ட் என்ன? நம்ம வாழ்நாள் எல்லாம் நம்ம படிக்கிற சப்ஜெக்ட் என்ன? இது எத்தனை வருஷத்துக்கு கோர்ஸ் இது? எத்தனை வருஷத்துக்கு கோர்ஸ் இது? How many years course is this? 5 years கோர்ஸா 10 years கோர்ஸா? எத்தனை சொல்லுங்க? எத்தனை? இது லைஃப் டைம் கோர்ஸ். இது ஃபுல்லா ஆயுள் காலம் எல்லாம் கற்றுக்கொள்கிறதான ஒரு கோர்ஸ் இது. This is a lifetime course. We learn all through the days of our life. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், I finished my course. என்னுடைய ஓட்டத்தை முடித்தேன். நான் அது இங்கிலீஷ்ல கோர்ஸ் முடித்தேன்னு தான். இது ஒரு கோர்ஸ், இது முடிக்கணும் நீ. St. Paul says, I finished my course. We have to finish up this course. இது நீ படிக்க வேண்டும். You have to learn this. இந்த சபையில நீ பாடம் படிக்க வேண்டும். You have to learn the lesson in this பாடம் church. படிக்கிறதுக்கு ஏற்ற சோதனையும் வரும் உனக்கு. And you will have trials according to the subject. அந்த பரீட்சையில நீ பாஸ் ஆக வேண்டும். And you have to pass in that examination. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இல்லாவிட்டால் இந்த சபைக்கு நீ வந்து பிரயோஜனம் இல்லை. Else coming to this church is of no use. இவனோ தன்னுடைய வாழ்க்கையில் எதையுமே இயேசுவிடத்தில் கற்றுக்கொள்ள அவனுடைய இருதயம் ஒத்துக்கொள்ளவில்லை. But this man never took that he might learn anything from the life of Jesus. ஆனபடினால் என்ன நடந்தது? Therefore what happened? அவனுடைய ஜீவியத்தை பிசாசு அப்படியே வஞ்சனைக்குள்ளே கொண்டு போனான். His life was just dragged into deception by the devil. அவன் எதற்காக காட்டி கொடுத்தானே எனக்கே புரியல. I myself cannot understand why he betrayed Jesus. 30 வெள்ளிக்காசு என்ன ஒரு பெரிய விஷயமா? 30 pieces of silver, is it a matter? 30 வெள்ளிக்காசு என்று சொல்லுகிறது ஒரு பெரிய விஷயமா? Simply 30 pieces of silver, is it a great matter? அவன் வந்து இந்த 30 வெள்ளிக்காசுக்காக எதுக்காக காட்டி கொடுக்கிறான்? Why should he betray for just this 30 pieces of silver? அது ஒரு பணாசை என்று சொல்ல முடியுமா? Can we call it a love of money? அதாவது ஒரு சரியான பைத்தியக்காரத்தனம் தான் அவனுக்குள்ளே வந்திருக்கிறது போல. It's simply a great madness that has entered in. அவனுடைய அறிவெல்லாம் மங்கி அவனுடைய மனதெல்லாம் குருட்டாட்டமாகி தான் என்ன செய்கிறான் என்பதை அறியாமலேயே வாழ்க்கையிலே ஒரு சரியான வெளிச்சம் இல்லாதவனாய் மாறிவிட்டான். Knowledge becoming dim, minds being blinded, he had no light in him as to what he had to do in his life. ஆகையால் தான் அவனுடைய ஜீவியத்தை பற்றி அவனை பற்றி 4 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. Therefore 4 things are being quoted about his life. அவனை பற்றி ஒரு இடத்துல கேட்டின் மகன் என்று வாசிக்கிறோம். One as the son of perdition. யோவான் 17:12 அவன் கேட்டின் மகன் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். John 17:12 it has been said he is a son of perdition. யோவான் 12:6 அவன் திருடன் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். 12:6 it has been said that he is a thief.
லூக்கா 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே அவன் துரோகி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Luke the Gospel 6:16 it is said that he is a traitor. இன்னொரு இடத்திலே அவன் பிசாசு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Another place it is said that he is a devil. அந்த 4 வசனங்களையும் படியுங்கள். யோவான் 17:12 அவன் கேட்டின் மகன் என்று வாசிக்கிறோம். John 17:12 son of perdition. கேட்டின் மகன் கெட்டு போனானே அல்லாமல் அவர்களில் ஒருவனும் கெட்டு போகவில்லை. யோவான் 12:6 John 6:12 thief. அவன் திருடனானபடியினாலும் பணப்பையை வைத்துக்கொண்டு அதிலே போடப்பட்டதை அவன் திருடன். மூன்றாவது துரோகி. லூக்கா 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் அவன் துரோகி என்று வாசிக்கிறோம். Luke 16 he is a traitor. துரோகியான யூதாஸ்காரியத் என்பவர்களே. துரோகி. ஒரு இடத்துல பிசாசு, உங்களில் ஒருவன் பிசாசாக இருக்கிறான். யோவான் 6:70. John 6:70 he is a devil. இயேசு அவர்களை நோக்கி 12 உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா, உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசாய் இருக்கிறான் என்றார். அப்போ அவனுக்கு 4 பெயர் கொடுக்கப்பட்டது பாருங்கள். Therefore 4 names is being assigned to him. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே வந்து ஒருவன் தான் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை கற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் இப்படிப்பட்ட 4 அனுபவம் உடையவனாய் மாறிவிடுவான். The things that one has to learn of Jesus when he comes to him, if he does not learn it, he will have these 4 experiences. கர்த்தர் தன்னுடைய 12 சீஷர்களை அழைத்தது மட்டுமல்ல, அவர்களுடைய வாழ்க்கை அவர்கள் எவ்விதமாய் கட்டியெழுப்ப வேண்டும் என்று சொல்லி சரியான போதகங்களை அவர்களுக்கு கொடுத்து கொண்டே வந்தார். Not just that Jesus called his 12 disciples, he gave them the apt teaching that they might build up their life in right way. ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய போதகத்தை அவனுடைய ஆத்துமா ஏற்றுக்கொள்ளவில்லை. But the soul of Judas did not accept the teaching of Jesus. ஆகையினால் அவன் கேட்டின் மகனாக மாறினான். Therefore he became the son of perdition. கேட்டின் மகன் என்றால் என்ன? What is the son of perdition? அதுல 2 விளக்கங்கள் உண்டு. 2 explanations. ஒரு இடத்திலே அந்தி கிறிஸ்துவுக்கு கேட்டின் மகன் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். 1 Antichrist is called as the son of perdition. 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே கேட்டின் மகன் என்று அந்தி கிறிஸ்துவை பற்றி வாசிக்கிறோம். 2 Thessalonians 2:3 we read Antichrist as the son of perdition. கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. இது அந்தி கிறிஸ்துவை பற்றிய வார்த்தை. This is a word about Antichrist. அதே வார்த்தை தான் யூதாசுக்கு இந்த இடத்திலே கேட்டின் மகன் என்று இயேசு சொல்லுகிறார். It is that same word which is assigned to Judas as the son of perdition. கேட்டின் மகன் என்றால் அர்த்தம் என்ன? What does son of perdition mean? இயேசு கிறிஸ்து யாருடைய மகன்? Whose son is Jesus? இயேசு கிறிஸ்து அந்த பிதாவினுடைய மகன், ஒரே பேரான குமாரன். Jesus Christ is the only begotten son of the Father. அப்போ இயேசு கிறிஸ்து son of God, யூதாஸ் son of perdition. Jesus is the son of God while Judas the son of perdition. தேவனுடைய குமாரன் இயேசு கிறிஸ்து. Jesus Christ is the son of God. இவனோ பிசாசுனுடைய மகன். While this one is the son of Antichrist. அதனால்தான் அவன் தேவனால் உண்டாகாமல் பிசாசினால் உண்டானான். That is why he was not of God but of the devil. எப்போது நடந்தது? When did this happen? இந்த சொல்லப்பட்ட இந்த கேட்டின் மகன் என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை அவனுக்கு அந்த அனுபவம் எப்போ உண்டானது? When did this meaning of the word son of perdition come into him? அது ரட்சிக்கப்படாத நாட்களில் உள்ள காரியம் அல்ல. It is not the thing when he was unsaved. ரட்சிக்கப்பட்ட பிறகு அப்போஸ்தலனான பிறகு அவன் கேட்டின் மகனா மாறினான். After becoming an apostle he became the son of perdition. அதாவது அவன் கேடு என்று சொல்லுகிறது என்ன தெரியுமா? Do you know what perdition means? அவன் தன்னுடைய ஆத்துமாவை முதலாவது கேட்டுக்கு நடத்துகிறவன். The one who leads his soul unto perdition first. ஒருவனும் கெட்டு போகிறது தேவனுக்கு சித்தமில்லை. It is not the will of God that any should perish. கேடு என்று சொல்லுகிறது நியாய தீர்ப்பை காண்பிக்கிறது. Perdition or perishing means judgment. ஒருவரும் நியாய தீர்ப்பின் பிள்ளைகளாக போகக்கூடாது. None should become the children of judgment. அந்த இடத்துல தமிழ்ல கேடு என்று சொல்லுகிறது தன்னை நியாய தீர்ப்புக்கு பாத்திரனாக்கி கொள்ளுகிறது தான் கேட்டின் மகன். Son of perdition as in Tamil version means one who makes himself worthy for the judgment. அந்த கேடு என்று சொல்லுகிறது நமக்கு வரப்போகிற நியாய தீர்ப்பு தான். Perdition means that judgment that is to come upon us. அதற்கு தன்னை இவன் தகுதிப்படுத்திக் கொண்டான். So he made himself worthy for that. அதனாலே அவன் பிசாசுக்கு இடம் கொடுத்தபடியினால் அவன் கேட்டின் மகனாய் மாறினான். Because he gave place to the devil, he became the son of perdition. இந்த நாட்களிலும் இந்த வேலை நடக்கிறது. Even in these days this thing happens. அதாவது நாம் ரட்சிக்கப்பட்டாலும் ஞானஸ்நானம் பெற்றாலும் பரிசுத்த ஆவி பெற்றாலும் சபைக்கு வந்தாலும் பிசாசு வந்து நம்மை தொட்டு தொட்டு பார்ப்பான். ஆனால் நாம் பிசாசுக்கு இடமே கொடுக்க கூடாது. Though we are saved, water baptized and anointed, devil will come again and again to touch us, but we should give no place to him. பாஸ்டர் பாபி இந்த பிள்ளைகளுக்கு ஒரு பாட்டு கட்டினார். Pastor Bobby composed a song for children. தட்டி தட்டி பார்த்தாலும் திறப்பதில்லை
நீ எட்டி எட்டி பார்த்தாலும் காண்பதில்லை, தட்டி தட்டி திறப்பதில்லை, நீ எட்டி எட்டி பார்த்தாலும் காண்பதில்லை, நீ முட்டி முட்டி பார்த்தாலும் அடைவதில்லை, விட்டு ஓடிப்போ குட்டி சாத்தானே. குட்டி சாத்தானேன்னு பாடுவார் அவர். விட்டு ஓடிப்போ குட்டி சாத்தானே. சாத்தான் என்ன பண்ணுறான், ஒரு ஆளை வந்து தட்டி தட்டி பார்ப்பான். This devil will come and knock a person. மனதில் ஒரு எண்ணத்தை கொண்டு வருவான். He will bring a thought in the mind. மனதில் தட்டி தட்டி இருப்பான். He will knock in the mind. அவனுக்கு நான் இடம் கொடுக்க கூடாது. Don't give place to him. பாவம் மன்னித்து அவனை அப்போஸ்தலன் ஆக்கின பிறகு சாத்தான் இவனை தூண்டி கேட்டின் மகனாக்கி இருக்கிறான். After forgiving his sins, making him an apostle, finally this devil had touched him and he made him a son of perdition. இயேசு கிறிஸ்துவிடம் வருவதற்கு முன்னே இருந்த பாவங்கள் எல்லாம் ஆண்டவர் மன்னித்தார். All the sins that he did before coming into Jesus had been forgiven him. ஆனால் அப்போஸ்தலன் ஆன பிறகு இவன் கேட்டின் மகனாகி இருக்கிறான். But after becoming an apostle, he became the son of perdition. கேட்டின் மகன் என்பவன் நியாய தீர்ப்புக்குரிய காரியங்களை கொண்டு வருவான் ஒரு மனுஷனுக்குள்ளே. Son of perdition brings in unto a person things meant for judgment. நியாய தீர்ப்புக்கு அடுத்த காரியங்கள் உன்னுடைய ஜீவிதத்தில் வர நீ இடம் கொடுக்க கூடாது. Don't give place to things which are meet for judgment of God. ஐயோ நியாய தீர்ப்புக்கு அடுத்த காரியங்களை என்னுடைய ஜீவிதத்தில் நான் இடம் கொடுக்க மாட்டேன் என்று சொல்ல வேண்டும். They say I will give no place for the things meant for judgment in my life. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஆனா இவன் சாத்தானுக்கு இடம் கொடுத்து கொண்டே இருந்தபடியால், But this man, because he gave place to Satan, இவன் தேவனுடைய பிள்ளையா இருக்க வேண்டியவன் அவன் son of perdition, அதாவது கேட்டின் மகனாய் மாறி போனான். he who had to remain as the son of God became the son of perdition. பிசாசு கொஞ்சம் கொஞ்சமா உலகத்தை கொண்டு வருவான் உனக்குள்ள. Satan will bring in the world little by little. கடைசில அந்த உலகம் கொஞ்சம் சின்ன சின்ன உலகம் கடைசில பெரிய உலகமா மாறி உனக்கு நியாய தீர்ப்பு உண்டாகும். Finally that little world will become a great world in you and bring judgment upon you. அவருடைய சபைக்கு வந்த பிற்பாடு நீ கேட்டின் மகனாய் மாறக்கூடாது. Don't become the son of perdition after coming into the church. ஒருவரும் கெட்டு போவது தேவனுக்கு சித்தமில்லை. It is not the will of God that any should perish. அதாவது ஒருவரும் நியாயம் தீர்க்கப்படுவது கர்த்தருக்கு சித்தமில்லை. It is not the will of God that any two should face judgment. தேவன் தன்னுடைய குமாரனை உலகத்தை நியாயம் தீர்க்கும்படி அனுப்பாமல் உலகம் அவரால் ரட்சிக்கப்படும்படி அனுப்பினார். God did not send his son that he might bring judgment upon the world, but that the world might be saved. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஆனால் ஒருவரும் நியாயம் தீர்க்கப்படுவது ஆண்டவருக்கு சித்தமில்லை. Therefore it is not at all the will of God that any should be judged. ஆண்டவருடைய உபதேசமே அவனுக்கு மனசுல ஏறாது. சாத்தான் சொல்றது மனசுல ஏறிடும். The doctrines of Jesus never entered into his mind, but the words of Satan entered into him. கடவுளே வந்து போதிக்கிறார், ஆனா அவருடைய போதனை அவருடைய மனசுக்குள்ள போகிறதில்லை. God Jesus Christ himself taught him, but his doctrines did not enter into his mind. நம்ம இதயத்தை கடினப்படுத்தவே கூடாது. Let's never harden our heart. யூதாஸின் முத்தத்தை பற்றி ஒரு வார்த்தை நான் வாசித்தேன். About the kiss of Judas I learned a thing. எனக்கு ரொம்ப டச்சிங்கா இருந்தது. It was very much touching me. கெத்செமனேயிலே இயேசு இரத்த வேர்வையோடு இருக்கிறார். Jesus was with sweat of blood drops. ஜோமனி இரத்தத்தோடு முகலாம் இரத்தம் தான் இல்லையா? With blood drops on his face he was in Gethsemane. இவன் போய் அந்த அவருடைய முகத்துல முத்தம் கொடுத்த உடனே யூதாசுடைய முகத்திலயும் அவருடைய இரத்தம் அப்படியே பட்டுதான். Soon when he kissed him, even that blood drops was it touched upon Judas' face. இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் அவனுடைய முகத்துல பட்டும் கூட அவனுடைய பாவத்திலிருந்து அவன் விடுதலை அடையவில்லை. காரணம் இருதயத்தில் நொறுங்குண்ட அனுபவம் இல்லை. Because he did not have a broken experience in his heart, even when the blood of Jesus touched his face, he was not forgiven. ஆனால் அந்த இரத்தத்தை நாம் விசுவாசித்தே நாம் பாவத்திலிருந்து விடுதலை பெறுகிறோம். But now we are delivered from our sins just believing in his blood. ஒரு இருதயம் நொறுங்குண்ட மனுஷனுக்கு அந்த இரத்தத்தை விசுவாசித்தாலே சுத்திகரிப்பு உண்டாகும். A man he is broken in his heart, just believing in his blood he is sanctified. ஆனால் இருதயம் கடினமுள்ள மனுஷனுக்கு அந்த இரத்தம் அவன் மேல பட்டாலும் அவனுக்கு விடுதலை இல்லை. But even he, because he had a hardened heart. யோசித்து பாருங்க, உண்மைதானே? அவர் இரத்த வேர்வையோடு தானே இருக்கிறார் அங்க கெத்செமனேயில. அப்பொழுதுதானே இவன் போய் முத்தம் கொடுக்கிறான். ஒரு ஆள் வேர்வையோடு இருந்து நீங்க போய் முத்தம் கொடுத்தா அவங்க வேர்வை உங்க முகத்துல படாது. இயேசு கிறிஸ்து இரத்தத்தோடு இருக்கிறார். இரத்தம் தான் வேர்வையா வந்துட்டு இருக்கு. இவன் போய் இயேசு கிறிஸ்துவ முத்தம் கொடுக்கிறான். அப்ப அந்த இரத்தம் இவனுடைய முகத்துல படுகிறது. அந்த இயேசுனுடைய முகத்தில் இந்த இரத்தம். ஆனாலும் இவனுடைய இருதயம், அவன் ஒரு கேட்டின் மகனா இருந்தபடினால் அவன் கெட்டு போனான். அந்த இரத்தம் அவனை பாதுகாக்க முடியவில்லை. Because he was a son of perdition, even when the sweat drops of his face touched him, he was not preserved or he was not delivered from his sins. ஆகையினால்
அந்த பிசாசு வந்து உன்னை கேட்டின் மகனாய் மாற்றும், அதாவது இருதயத்தை கடினப்படுத்திடும். Therefore the devil will harden your hearts, making you the son of perdition. முதலாவது ஒரு சிகரெட் குடிக்க சொல்லும். He will ask you to smoke 1 cigar. அப்புறம் ரெண்டாவது 2 சிகரெட் குடிக்க சொல்லும். Then 2 cigars. அப்புறம் ஒரு டாஸ்மாக்ல போய் ஒன்னு கொஞ்சம் குடிச்சிட்டு வான்னு சொல்லும். And finally he will say you go to the shop and drink 1 bottle and come. அந்த குரு தியேட்டர்ல போய் ஒரு படம் பார்த்துட்டு வான்னு சொல்லும். Then go see a cinema show for in that theater. உங்க வீட்லயே இருக்க சினிமா தியேட்டர், அந்த தியேட்டரை திறந்து அதிலே பாருன்னு சொல்லும். After that open the theater in your own house and see the shows. இப்படி எல்லாம் பிசாசு கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி கடைசில என்ன ஆகும், அந்த இருதயம் அப்படியே ஹார்ட் ஆயிரும். Step by step your heart will become hard. நம்ம இருதயம் கடினமாகிறது எப்படி தெரியுமா, அந்த சிமெண்ட் மூட்டை அப்படியே செட் ஆனா எப்படி இருக்கும், சிமெண்ட் மூட்டை செட் ஆகிறது போல நம்ம இருதயம் கடினப்பட்டா யூஸ்லெஸ், நம்ம வந்து ஒரு யூஸ்லெஸ் உபயோகம் இல்லாத மனிதராய் போய் விடுகிறோம். As the setting of cement sacks, so will our heart become useless finally. அதே சிமெண்ட நீங்க நல்ல காரியத்துக்காக உபயோகிக்கலாம். You can use that same cement for good things. ஆனா அதே பாக்கெட்ல இருந்து அப்படியே ஹார்ட் ஆறது போல மனுஷனுடைய இருதயம் அப்படியே கடினப்படுகிறது. But once it becomes sets in that sack itself, so is the heart of man hardened. முதல் காரியம் அவனுக்கு ஜெபம் இருக்காது. First thing, he will lose his prayer life. உங்க வீட்ல நீங்க உங்க புருஷனோ உங்க மனைவிமாரோ யாரா நீங்க, உங்களுக்கு நான் சொல்றேன், அவங்க ஜெபிக்காமல் இருந்தா நீங்க நினைத்துக் கொள்ளுங்க, பிசாசு அவங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்துறான், அவங்களால ஜெபிக்க முடியல. If anyone in your family is not praying, understand that Satan is hardening their heart that they may not pray. நீங்க விளங்கிக் கொள்ளணும். Understand this. உங்க பிள்ளைகள் யாராவது ஜெபிக்காமல் இருந்தால், ஞானஸ்நானம் எடுத்தவங்க, ராபோஜனம் எடுக்கிறவங்களை பற்றி சொல்லுகிறேன், ஜெபிக்காமல் இருந்தால் நீங்க நினைத்துக் கொள்ளுங்கள், ஓஹோ இவன் கேட்டின் மகனா, பிசாசு அப்படியே இருதயத்தை கடினப்படுத்துறான். Your children who are partaking of the communion service, if they don't pray, then understand that Satan is hardening their hearts. விளங்கிக் கொள்ளணும். நல்ல ஜெபிப்பாரு, இப்ப ஜெபிக்கிறது இல்லையே மனைவிமார், உங்க புருஷன்மாரு ஜெபிக்க மாட்டாங்க. அவங்க சொல்லுவாங்க, நீ பாஸ்டர்ட்ட சொல்லாதே, பாஸ்டர்ல சொல்லாதேன்னு சொல்லுவாங்க. ஆனா பாஸ்டர்ட்ட வந்து சொல்லிடணும். நீங்க உங்க தலை ஒண்ணு அவங்க கொண்டு போக மாட்டாங்க. ஏன்னா நாங்க ராத்திரில இப்படி நிக்கிறோமே, அதனால உங்க தலை போகாது, அவங்க தலையும் போகாது. இல்லாவிட்டால் நீங்க வந்து உங்க புருஷனை பிரியப்படுத்த நினைச்சு இதை நீங்க மறைச்சிட்டீங்கன்னா, யோசுவாவிட்ட உங்க புருஷனுடைய தலையும் போகும், உங்க தலையும் போகும். அதே போல மனைவிமார் சிலர் ஆவிக்குரியவங்களா இருக்க மாட்டாங்க. நீங்க போய் யோசுவாவிட்ட சொல்லிடணும், ஏன்னா அவங்க ஜெபிக்கிறது இல்லை, சரியான ஆவிக்குரிய ஜீவியம் இல்லை, ஜெபம் பண்ணுங்க. நாங்க என்ன பண்ணுவோம், கர்த்தாவேன்னு சொல்லிட்டு ராத்திரில இப்படி நிற்போம், கையை உயர்த்தி தேவ சமூகத்தில் ஜெபம் பண்றதுனால அதிலிருந்து நீங்கள் விடுதலை பெறுவீர்கள். Because we stand in the presence of God for you, you will have a deliverance if you inform us. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அப்படிதான் நாம் ஜெயம் எடுக்கிறது. That is how we prevail. நாம் ஜெயம் பெறுகிற முற்றும் ஜெயாளிகளாய் இருக்கிறோம். And we are more than conquerors then. அந்த இடத்துல வி வன்மையில சொல்லுகிறார். This is said in a plural sense. சபையின் மூலமாய் கிடைக்கிற ஜெயம். A victory through the church. இல்லாட்ட சாஸ் என்ன செய்வானா, அப்படியே இருதயத்தை கடினப்படுத்தி கேட்டின் மகராய் பிள்ளைகளாய் மாற்றி போடுவான். Or else the devil will harden our hearts and make us children of perdition. அப்ப அவன் கேட்டின் மகனாய் எப்படி மாறினான்? How did he become the son of இயேசு perdition? கிறிஸ்துவினுடைய உபதேசங்களுக்கு செவி கொடாமல், Not hearkening to the doctrines of Jesus. அப்படியே சாசனுடைய போதனைகளுக்கு செவி கொடுத்து இருதயம் கடினமாகிவிட்டது. Hearkening to the teachings of the devil, his heart was hardened. இப்ப என்ன, இயேசுவோடு இருந்தாலும் இயேசுவோடு ஐக்கியம் இல்லை. Thereby now, though he is with Jesus, no communion or fellowship with him. இயேசுவோடு இருந்தாலும் இயேசுவோடு ஐக்கியம் இல்லை. No fellowship with Jesus, though he was with him. சீஷர்களோடு ஐக்கியம் இல்லை. No fellowship with the disciples. அப்படியே அவன் தனிப்பட்ட முறையிலே அவன் போகிறது வருகிறது, அப்படியே ஒரு இண்டிபெண்டன்ட் ஆவியோடு இருந்தான். Therefore then he remained with an independent spirit. அவர்கள் மத்தியில இருக்கும்போதே அவர்கள் போய் அவன் ஆசாரிய இடத்துல, பிரதான ஆசாரிய இடத்துல போய் அவன் கேட்கிறான், நான் இவரை காட்டி கொடுக்கிறேன், எனக்கு என்ன தருவீர்கள் என்று. While yet Jesus was with him, he went to the priest and the high priest and said, I will betray him, and what will you give me? நான் இவரை காட்டி கொடுக்கிறேன், எனக்கு என்ன தருவீர்கள்? I will betray him, but what will you give me? இதை நான் ரெண்டு விதத்துல சொல்லுகிறேன். I tell this in 2 ways. பேதுரு கேட்டார் இயேசுவிடத்தில், நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டார்கள். Peter asked Jesus, we have left everything to follow thee, and what shall we get? நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? We have left everything to follow thee, and what shall we get? யூதாஸ் கேட்கிறான், நான் இவரை காட்டி கொடுக்கிறேன், எனக்கு என்ன கிடைக்கும் என்று. Now Judas is asking the high priest, எவ்வளவு வித்தியாசம் பாருங்கள். I will betray him, what will I get? பேதுரு சொல்கிறார், நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோம், எங்களுக்கு என்ன கிடைக்கும்? Peter said, we have left everything to follow thee, and what shall we get? அது ஒரு
பரம எதிர்பார்ப்பு. That was a heavenly expectation. அது உன்னதமான ஒரு எதிர்பார்ப்பு. Heavenly, high anticipation. எங்களுக்கு இருந்த எல்லாவற்றையும் நாங்கள் விட்டோம், எங்களுக்கு என்ன தருவீர்? We have left everything that we had, and what will you give us? இயேசு கிறிஸ்து அதற்கு பதில் சொன்னார், உனக்கு பரம பாக்கியம் கிடைக்கும் என்று சொன்னார். Jesus gave him a good answer, you will get a heavenly reward. ஆனால் இவன் போய் இயேசுவிடத்தில் கேட்கவில்லை, இவன் போய் பிரதான ஆசாரியரிடத்தில் கேட்கிறான், நான் அவரை காட்டிக் கொடுக்கிறேன், என்ன கிடைக்கும் என்று. But this Judas went not to Jesus but to the high priest to ask, what shall we get? தீர்க்கதரிசி சொல்லி இருந்தபடியே அவனுக்கு 30 வெள்ளிக்காசு கொடுக்கப்பட்டது. As the prophet said, he was given 30 pieces of silver. 30 வெள்ளிக்காசு என்ன பெரிய விஷயமா? Is 30 pieces of silver a great matter? 30 வெள்ளிக்காசு பெரிய காரியமா? Is it a great thing? ஆனால் 30 வெள்ளிக்காசு அவனுக்கு கொடுக்கப்பட்டது. But that was given him. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அதுதான் அவனுடைய இருதயம் கடினப்பட்டு அவன் செய்கிறது என்னவென்று தெரியாமலேயே ஒரு பைத்தியக்காரன் போல செய்கிறான். He did things as a lunatic, not knowing what he had to do because his heart was hardened. அதனால அவன் கேட்டின் மகனாய் மாறினான். Therefore he became a son of perdition. அடுத்தது யோவான் 12:6 அவன் திருடன் என்று வாசிக்கிறோம். As John 12:6 it said, he is a thief. அவன் திருடன் என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? What is the word thief mean? அவன் திருடனாய் இருந்தபடியினாலும் Because he was a thief. அவன் என்ன செய்திருக்கிறான் தெரியுமா? அந்த பணப்பை அவன் கையில இருந்ததே, He had the money bag with him. அந்த பணப்பை கையில இருந்ததே, அதுல இவன் உண்மை இல்லாம காசு எடுத்திருக்கிறான் போல, இவங்களுக்கு தெரியாம. He was never faithful in it, but he took some money at unawares. என்னோட விசிட்டிங் நான் ஒரு சின்ன பையனை கொண்டு போயிட்டு இருந்தேன். I brought a little boy with நான் ஒரு சில வருஷங்களுக்கு முன்னால some years back. என்னுடைய பேக் அவன் தான் வச்சிருப்பான். And he had my bag. என்னுடைய பேக்ல இருந்து அவன் பணம் எடுக்கிறது எனக்கு தெரியவே தெரியாது. I never knew that he took money out of my bag. நான் விசிட்டிங் போயிட்டு அங்கங்க கிடைக்கிறதான காசு அதுல வைப்பேன். என்னோட வரும்போது எப்படி தான் அதை எடுப்பானோ தெரியாது, அந்த பேக்ல இருந்து ஏதோ கொஞ்சம் எடுத்துருவான். The money that I received during visiting, I would put in it and he would somehow take it out. அது எண்ணப்படாத பணம் ஆனதுனால அதுக்கு பிறகு தான் எண்ணுகிறோம், அதனால தெரியாது இவன் எடுத்தது தெரியாது. Because it is not counted till then, I did not know that he was taking it. ஒரு சின்ன பையன், He was a little boy. பிளஸன் அளவு இருக்கும். Like this blessing. என்னோட ஸ்கூட்டர்ல பின்னால வச்சு நான் கொண்டு போவேன் விசிட்டிங் வீடுகள் காட்டுறதுக்கு, அப்புறம் கூட வருவான். He would come accompany me for the visiting. ஆனால் இவன் கையில ஒரு 1000 ரூபாய் இருந்ததை அவங்க அப்பா பார்த்துட்டார். But his father saw that he had ₹1,000 with him. அப்ப பிளஸன் கையில 1000 ரூபாய் இருந்தா அவங்க அப்பாவுக்கு சந்தேகம் வரும்தானே? Will his father not doubt when he has ₹1,000 with him? அப்போ அவங்க அப்பா இது எங்க இருந்துன்னு கேட்டார். Then his father asked him, from where is it? அவன் உண்மையை சொல்லிட்டான். He told the truth. நான் பாஸ்டருடைய பேக்ல இருந்து எடுத்தேன். I took it from pastor's bag. உடனே அவங்க அப்பா அவனை அடிச்சிட்டார். His father bet him then. நல்லா அடிச்சு கையெல்லாம் கட்டிட்டு வீட்டுல வச்சுட்டு என்னை கூப்பிட்டார். Good thrashes, bound his hand up and he called me. அப்ப நான் போனேன். I went him. அவன் போனா அவன் என்னை பார்த்து முழிக்கிறான். I went there and he winked at me. சரி என்ன என்று கேட்டேன். I just asked him what. கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கிறேன், எனக்கு தெரியாது, எண்ணப்படாத பணம் எண்ணி வச்சிருந்தா தெரியும், எடுத்துக்கிறது தெரியும். இது எண்ணப்படாத கிடைக்கிற காணிக்கை பாக்கெட்ல போட்டு பேக்ல வச்சால் அதுல இருந்து எடுத்தா தெரியாது. Because this money was not counted, I did not know. எவ்வளவு நாள் எடுத்து 1000 ரூபாய் சேர்த்திருக்கான். So many days he took it out and finally ₹1,000. சரி அவன்கிட்ட கேட்டேன், மகனே நீ மனஸ்தாபப்படு, நீ செய்து தவறுன்னு ஆண்டவரத்துல சொல்லு. I said, son, repent and say to God that this thing is wrong. அவங்க அப்பா அந்த 1000 ரூபாய் என்கிட்ட கொடுத்துட்டார். And his father gave me that ₹1,000. அவனுக்காக நான் ஜெபித்தேன். I prayed over him. திருப்பி நான் என்னோட விசிட்டிங் எல்லாம் கொண்டு போவேன். Again then I took him for the visiting. திருப்பி அவன் கையில தான் அந்த பேக் கொடுப்பேன். ஏன்னா அவனுக்கு ஒரு தாழ்ந்த மனப்பான்மை வரக்கூடாது, அவனை பற்றி தப்பா நினைக்கிறாங்கன்னு வரக்கூடாது. அது வரை அவன் நல்ல பையனா மாறி அவன் கர்த்தருக்குள்ள நித்திரை அடைஞ்சிட்டான். That he may not have the inferiority complex, I used to give the money back again to him, but he was a good boy, finally died in Christ. இந்த யூதாசுக்கு கூட அந்த திருட்டு புத்தி வந்திருக்கிறார். This Judas also had this mind of stealing. நீங்க யாராவது உங்க வீட்ல காசு திருடுகிறவர்கள் உண்டா? Is there anyone here who would steal money in your houses? தெரியாம காசு எடுக்கிறவங்க உண்டா? Taking money at unawares? காசு தெரியாம எடுக்க கூடாது. Don't take money at unawares. உங்க வீட்ல இருந்தாலும் whether it be in your house, அந்த காசு விஷயத்துல நான் உண்மையா இருக்க வேண்டும். we have to be faithful in money matters. ஒரு பைசாவுல கூட உண்மையாக இருக்க வேண்டும். Even in naya paisa we have to be faithful. நீங்கள் பணத்தை எடுத்தால் அந்த எடுத்ததை நீங்கள் சொல்ல வேண்டும். If you have taken money, tell it aptly. அப்போ நாம் உண்மையா இருக்கிறோம் என்று அர்த்தம். Then it means we are faithful. ஏனென்றால் இந்த யூதாசை வஞ்சித்த ஒரு ஆவி அந்த திருட்டு ஆவி. Because that it is the stealing spirit which deceived Judas. அது எதற்காக வந்து செய்தானே எனக்கு தெரியவில்லை. I do not know why he did it.
அவன் ஒரு பைத்தியக்காரன் போல செய்திருக்கிறான். He did something as a mad அவனுடைய person. புத்தியே மயங்கி போயிருக்கிறது போல. His mind was totally dim. அவன் திருடன் என்று அழைக்கப்பட்டான். He was called a thief. நாம் யாரும் திருடக்கூடாது. Let's not steal. நமக்கு விசுவாசத்துல கர்த்தர் தருவார். But God will give us in faith. இந்த யூதாசின் ஆவிதான் நாம் திருடும்படி செய்கிறது. It is the spirit of Judas which makes us steal. சகரியாவின் புத்தகத்திலே ஒரு புஸ்தகச் சுருள் பறந்து பறந்து போயிற்று. In the book of Zechariah there is a flying scroll. பறக்கும் சுருள் அதிலே எல்லாமே உள்ளும் புறம்பும் சாபம் எழுதப்பட்டிருந்தது. In that flying scroll within and without were written curses. அந்த புஸ்தகச் சுருளில் எழுதப்பட்டிருக்கிறதெல்லாம் சாபங்கள். Everything that was written in the scroll were curses. அந்த புஸ்தகச் சுருள் எங்கே போகிறது? Where did it go? திருடன் வீட்டுக்கு போகிறது. It went to the house of a thief. நீங்கள் அதை வாசித்து பார்த்தால் தெரியும். Read it carefully and you'll know. அது திருடன் வீட்டுக்கு போகிறது. It went to the house of a thief. அப்ப நீங்கள் திருடர்களாக இருந்தால் அந்த புஸ்தகச் சுருள் பறந்து 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 உங்க வீட்டுக்கு நேரா வரும். அதில் எழுதப்பட்டிருக்கிற சாபங்கள் அங்க வரும். If you are a thief, this flying scroll will come upon your house and the curses அந்த will வசனத்தை come கொஞ்சம் upon you. படிங்க. சகரியாவின் புத்தகம் 5:2. தூதனை காண்கிறது என்னவென்று கேட்டார். பறக்கிற ஒரு புஸ்தக சுருளை காண்கிறேன். அதன் நீளம் 20 முழமும் அதன் அகலம் 10 முழமுமாய் இருக்கிறது என்றேன். அப்பொழுது அவர், இது பூமியின் மீதெங்கும் புறப்பட்டு போகிற சாபம். எந்த திருடனும் அதில் ஒரு புஸ்தகத்தில் இருக்கிறதின்படியே அழிக்கப்பட்டு போவான். ஆணையிடுகிற எவனும் அதன் போதும். திருடன் வீட்டுக்கு போகுது. அது It goes to the house of a thief. அது திருடன் வீட்டிலும் என் நாமத்தை கொண்டு பொய்யான இடுகிறவன் வீட்டிலும். திருடன் வீட்டுக்கு போகிறது இந்த பறக்கும் சுருள். This flying scroll goes to the house of a thief. அப்ப அந்த சாபம் அப்படியே பறந்துட்டே இருக்கு ஆகாசத்துல. Now this curse is flying in the heavens. அந்த சாபம் எங்க போகிறது? Where is it flying? திருடுகிறவனுடைய வீட்டுக்கு போகிறது. It enters to the house of a thief. ஆகையால் தான் நான் பணத்தை திருடவே கூடாது. Therefore never steal money. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நமக்கு ஆண்டவர் தந்ததான காசுல உண்மையாக இருக்க வேண்டும். Be faithful in the money God has given us. இவன் திருடன் என்று அழைக்கப்பட்டான். He was called a thief. அவனுக்கு ஒரு திருடுகிற சுபாவம் இருந்தது. He had the habit of stealing. திருடுகிறது என்று சொல்கிறது ஒரு கெட்ட சுபாவம். Stealing is an evil nature. அது சிறிய அளவிலிருந்து பெரிய அளவு வரைக்கும் உண்டு. From little to great things it is there. சின்ன காரியம் வந்தாலும் அதிலே நான் திருடக்கூடாது. And we should not steal even little matters. உண்மையாக இருக்க வேண்டும். Be faithful. நீ விசுவாசித்தால் கர்த்தர் உனக்கு தேவையானதை தருவார். If you believe, God will give all things you need. உனக்கு இல்லையா, நீ என்ன செய், இன்னைக்கு கர்த்தர் தரவில்லை என்று சொல்லி நீ ஸ்தோத்திரம் பண்ணு. If you lack something, praise God saying God has not given you today. ஆனா திருடவே கூடாது. But never steal. இவன் திருடனாய் மாறினான். But he became a thief. இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்து திருடனாய் மாறினால் அது எப்படி இருக்கும்? Being with Jesus, if he becomes a thief, how will it be? திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான். The thief cometh not but to steal and to destroy and to kill. அந்த இடத்துல விட பிசாசு திருடன் என்று அழைக்கப்படுகிறான். Therefore here devil is called a thief. பிசாசுக்கும் திருடன் என்று ஒரு பெயர் இருக்கிறது. Even the devil has a name thief. ஒரு மனுஷனை திருட வைக்கிறது பிசாசு தான். It is a devil who makes man to steal. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of God. நம்முடைய பண விஷயத்திலேயோ பொருள் விஷயத்திலேயோ எல்லா காரியங்களிலும் நான் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். We have to be faithful to God even in financial as well in material. மற்றவர்களுடைய பணமோ பொருளோ நம்முடைய வீட்டுக்கு வரவே கூடாது. Others' money and material should never enter our houses. அநியாயமான ஒன்று நம்முடைய வீட்டுக்கு வரக்கூடாது. Anything unjustly should not enter our houses. 10 ரூபாய் வந்திருந்தாலும் அதை கொண்டு போய் திருப்பி கொடுக்க வேண்டும். Be it 10 rupees, return it. நீங்க ஒருவேளை உங்களுக்கு கையில வருகிற பணத்திலே அதிகமான பணம் யாராவது தெரியாமல் கொடுத்திருந்தால் அவர்களுக்கு நீங்கள் திருப்பி கொடுக்க வேண்டும். If someone has given you more money more than that which is to come to you, return it to them. அப்படிதான் நான் உண்மையா இருக்க வேண்டும் பணத்திலே. We have to be so faithful in money. ஏன்னா நம்முடைய இயேசு உண்மை உள்ளவர். Because our Jesus is faithful. மற்ற அப்போஸ்தலர்கள் உண்மை உள்ளவர்கள். And apostles are true or faithful. அவர் பணம் இல்லாவிட்டால் அதிசயம் செய்வார். If there is no money, he will work wonders. பணம் இல்லாட்டா என்ன செய்வார்? உனக்கு அற்புதமாக பணத்தை தருவார். He will wonderfully grant you money if you don't have. ஆனால் யூதாஸ் திருடனாய் மாறினான். But Judas became a thief. அடுத்ததாக அவன் துரோகி என்று அழைக்கப்பட்டான். Nextly he was called a traitor. லூக்கா 6 அதிகாரம் 16 வசனத்திலே Luke 6:16 அவன் துரோகி என்று அழைக்கப்பட்டான். he was called a traitor. இந்த துரோகி என்றால் என்ன? What does a traitor mean? துரோகி என்று சொல்வது நம்பின காரியத்திலே உண்மை இல்லாமல் இருப்பதுதான் துரோகம். Traitor or treachery means being unfaithful in the thing which has been trusted upon. கர்த்தர் நம்மை எப்படி நம்பினாரோ அந்த நம்பிக்கைக்கு நாம் உண்மையாக இருக்க வேண்டும். We have to be faithful in the trust that God has upon us. இவன் துரோகி என்ற ஒரு பெயரை சேர்த்துக் கொண்டான். But he gathered to himself a name traitor. இவனுடைய துரோகம் என்றால் என்ன? What was his treachery? அன்புக்கு அடையாளமாக இருப்பதுதான் முத்தம். Kiss is a sign of love.
ஆண்டவரை உண்மையாக நேசிக்கிறவங்க தான் அவரை முத்தம் செய்ய வேண்டும். Those who truly love Jesus should kiss him. சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமல் இருக்கும்படி அவரை முத்தம் செய்யுங்கள். In Psalm it is said that kiss the son lest he be angry and he perish from the way. அவரை முத்தம் செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது எதற்காக? It is குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமல் இருக்கும்படி. It is said that the son may not be angry and that he may not perish from the way. Kiss him. அவரை முத்தம் செய்யுங்கள். Kiss him. ஆனா இவன் எதற்காக முத்தம் பண்ணினான்? But he, for what did he kiss? இவன் அவருடைய கோபம் இவன் மேல் வரவும் இவன் வழியிலே அழியும்படியாகவும் முத்தம் செய்தான். But this Judas kissed Jesus that his anger might come upon him and that he might perish in the way. கொஞ்சம் கவனிங்க, அன்புக்கு அடையாளமா இருப்பதுதான் அது. Kiss is a sign of love. அந்த முத்தத்தினால இவன் ஒரு எதிர்மறையான ஒரு காரியத்தை செய்கிறான். But this man through that kiss did a contradictory matter. அது என்ன? What is it? மற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கிற விஷயத்துல எப்படி காட்டி கொடுப்பது? How to betray Jesus to others. இவன் போய் அவரை நேசித்தது போல அவரை முத்தம் செய்கிறான். He went and as though he loved him he kissed him. எனக்கு லாங்குவேஜ் எனக்கு போதாது, எப்படி பேசுறதுன்னு எனக்கு தெரியல. நான் அப்படியே யோசிக்கிறேன். I don't know how to speak it out. எவ்வளவு பெரிய ஒரு துரோகம் பாருங்க. See what a great treachery. அவன் அன்பு கூர்ந்து கொடுக்க வேண்டிய முத்தத்தை இவன் அவரை 30 வெள்ளி காசுக்காக அவரை விற்பனைக்காக அவன் முத்தம் செய்கிறான். That kiss which we had to be given to him out of love now was given that he might betray him for 30 pieces of silver. ஆனால் அந்த இடத்திலும் கூட கடைசியாக ஒரு எச்சரிப்பு, சிநேகிதனே என்று கூப்பிடுகிறார். But even there as a last warning Jesus calls him friend. சிநேகிதனே என்று கூப்பிட்டார். He called him friend. அந்த இடத்திலும் கூட அவனுக்கு சிநேகிதனாய் தான் வெளிப்பட்டார். Even there Jesus appeared to him as a friend. ஆனால் அவனோ இயேசுவை நேசிக்கவில்லை. But he did not love Jesus. அந்த சிநேகிதனே என்ற வார்த்தை எதை காண்பிக்கிறது? What does that word friend show? இப்பொழுது நான் உன்னை நேசிக்கிறேன் என்பதுதான். It means even now I love you. என்னுடைய அன்புக்கு மாறுதலே இல்லை. There is no change in my love. மனுஷகுமாரனை நீ முத்தத்தினாலேயா காட்டி கொடுக்கிறாய்? Do you betray the son of man with a kiss? அந்த துரோகம் என்று சொல்லுகிறது அன்பை போல வெளிப்படுத்தி அவரை விற்று போடுகிறான். அதுதான் துரோகம். That treachery was selling him in the way of showing as a sign love. அந்த இடத்திலும் கூட அவன் ஒரு தவறு செய்கிறவன் என்று யாருமே கண்டுபிடிக்க முடியாது. Even there none could find that he was a treacherous person. சீசரெல்லாம் என்ன நினைப்பாங்க? நம்ம விட இவன் தான் அவரை அதிகமா நேசிக்கிறான்னு நினைப்பாங்க. The disciples would have thought that he loves Jesus more than us. இந்த சமயத்துல நாம் யாரும் அவருக்கு ஒரு முத்தம் கொடுக்கவில்லை. And none of us gave him a kiss now. ஆனா நம்மை விட இவன் தான் அதிகமா அவரை நேசிக்கிறான் என்று மற்ற எல்லாம் நினைக்கிறாங்க. Others thought he loved Jesus more than us. ஆனால் அவருக்கு தான் தெரியும், இவன் வரும்போதே தெரியும், சிநேகிதனே நீ என்னை காட்டி கொடுக்கும்படி முத்தமிட்டு காட்டி கொடுக்கும்படி வருகிறாயா? அவருக்கு தான் அந்த ஆவியில கண்டுபிடிக்கிறார். But even now as he was coming Jesus found it out in the spirit and said, dost thou betray the son of man with a kiss? துரோகம் என்று அழைக்கப்படுகிறது. It is called a treachery. அப்படி செய்யக்கூடாது. Don't do like that. நம்முடைய தவறை தவறாக நாம் வெளிப்படுத்த வேண்டும். Reveal our fault as a fault itself. தவறை தவறாக வெளிப்படுத்த வேண்டும். Mistake as a mistake itself. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அதனால தான் நான் சொன்னேன் முதலாவது உங்களுக்கு. That is why I told you in the beginning. ஆசாரியர்கள் அகந்தையாக இருந்தார்கள். அவர்களுடைய அகந்தையை கூட நாம் புரிந்து கொள்ளலாம். The arrogancy of the priests could be understood. பரிசேயர்கள் பகைமை உடையவர்களாக இருந்தார்கள். ஆனால் அவர்களுடைய பகையை கூட புரிந்து கொள்ளலாம். The envy or the hatred of the Pharisees could be understood. ஏரோது எரிச்சல் அடைந்தான். ஏரோதுனுடைய எரிச்சலை கூட புரிந்து கொள்ளலாம். Bitterness of Herod was known. பேதுரு கோழைத்தனத்தினாலே அவரை மறுதலித்தான். அதை கூட நாம் புரிந்து கொள்ளலாம், அவருடைய கோழைத்தனம் என்று புரிகிறது. Cowardness of Peter made him deny and even that we could understand. பிலாத்து அங்கிருக்கிற பதட்ட நிலைமையை கண்டு கை கழுவிட்டான். The perplexed situation of that Pilate saw and he washed his hands. அதை கூட நாம் புரிய முடிகிறது. Even that we can understand. ஆனால் இந்த யூதாசை கடைசி வரைக்கும் யாராலும் புரிந்து கொள்ள முடியவில்லை. But none could judge or understand it. Judas till the end. அவன் இயேசுவுக்கு செய்கிறது துரோகம் என்று யாருக்கும் தெரியவில்லை. No one understood that he was a traitor to Jesus. இயேசு தான் அதை கண்டுபிடிக்கிறார். Jesus found it out. அவன் என்னை காட்டி கொடுக்கிறான் என்று. He is betraying me, he said. முத்தத்தினாலேயா காட்டி கொடுக்கிறாய்? Dost thou betray me with a kiss? அப்படி அல்ல. நம்முடைய ஜீவியத்திலே ஒரு தவறு வரும்போது அந்த தவறை நாம் மறைக்க கூடாது. We should never hide a fault in our lives. ஒரு நல்ல காரியத்தை போல செய்து மறைக்க கூடாது. Acting that or pretending it to be a good matter, don't உடனே hide it. வெளிப்படுத்தப்பட வேண்டும். Soon reveal it out. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நான்காவது அவன் பிசாசு என்று அழைக்கப்பட்டான். Fourthly, he was called a devil. முதலாவது பிசாசின் மகன் என்று அழைக்கப்பட்டான். First of all, as the son of a devil, son of perdition. இப்போ பிசாசாகவே அவன் மாறிவிட்டான். Now he became the devil itself. 3 சந்தர்ப்பங்களில் அவனை எச்சரித்தார். In 3 different circumstances, God warned him. அந்த சந்தர்ப்பங்கள் எது? What were they?
அவர்களுடைய கால்களை கழுகும்போது, Firstly, when he washed their feet. இயேசு தன்னுடைய சீஷருடைய கால்களை கழுகும்போது When Jesus washed the feet of his disciples, தன்னை காட்டிக் கொடுக்க போறதை பற்றி சொன்னார். he told about betraying him. யோவான் 13 அதிகாரத்தை திருப்புங்கள். John the Gospel, 13th chapter. 2ஆம் வசனத்திலிருந்து வாசித்தால் தெரியும். Reading from verse 2, you can understand. 21. 21 இயேசுவைகளை சொன்ன பின்பு ஆவியிலே கலங்கி உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு கால்களை கழுகிறது 5ஆம் வசனம். பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டி கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். பாருங்கள், நீங்கள் யாராவது இப்படி செய்ய முடியுமான்னு பாருங்க. இப்ப இந்த சந்தர்ப்பத்தில் இயேசுக்கு தெரியும் தான் காட்டி கொடுக்க போகிறான் என்று. ஆனால் அவனுடைய கால்களை போய் கழுவுமா? நாமானா இப்ப நம்ம காட்டி கொடுக்க போகிறான் ஒரு ஆள் என்று நமக்கு தெரிஞ்சாச்சு. இதுவரைக்கும் தெரியாமலே இருந்தது. இப்போ கரெக்டா இயேசுக்கு தெரியும் இவனுடைய காரியங்கள் எல்லாம் பார்த்து இவன் தான் காட்டி கொடுக்க போகிறான் என்று. மற்ற சீஷர்களுக்கு தெரியாது. தெரிந்த பிறகு போய் அவனுடைய காலை கழுவுமா? Jesus well knew that this person is going to betray him. தயவு செய்து நீங்க ஒரு நிமிஷம் தியானிச்சு பாருங்க. உங்களை காட்டி கொடுக்க போகிற ஆள் உங்களுக்கு தெரியும், இவன் தான் உங்களை காட்டி கொடுக்க போகிறது என்று தெரியும், அல்லது காட்டி கொடுத்தது என்று தெரியும். அதன் பிறகு போய் அவர்களுடைய கால்களை உங்களால் கழுவ முடியுமா? You know well that this person is going to betray you or he has betrayed you. Will you be able to wash his feet? எந்த இயேசுவை நீங்க பின்பற்றுறீங்க? Which Jesus do you follow? அது செய்ய முடியுமா பாருங்க. Can you do that? உங்களுக்கு யாராவது ஒரு துரோகம் பண்றாங்க, Somebody is doing some treachery to you. அவங்களுடைய கால்களை நீங்க கழுவுவீங்களா? Will you wash their feet? நான் சொல்லுகிறேன், நீங்க காணிக்க கொடுக்கறதெல்லாம் சரிதான், நீங்கள் சாட்சி சொல்றதெல்லாம் சரிதான், நீங்கள் கூட்டத்துக்கு வரதெல்லாம் சரிதான். ஆனால் உங்களுடைய ஜீவியம் இந்த வசனத்தின்படி இல்லாவிட்டால் இந்த இயேசுவை நீங்கள் மத்திய ஆகாயத்தில் தரிசிக்கவே முடியாது. I tell you that you may come to the church, you may give offerings and tithes, but if your life is not according to this word, you can never see உங்களுக்கு Jesus. துரோகமே பண்ண ஒரு ஆளை நீங்கள் ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் கொண்டு போய் அவருடைய கால்களை நீங்கள் கழுகி நீங்கள் உங்களுடைய அந்த ஒரு டவல் எடுத்து துடைப்பீர்களா? அது செய்ய முடியுமா? Taking water in a basin, will you be able to wipe the feet of that person who has done a treachery to you? செய்ய முடியும் என்று உங்களை எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? How many of you can say I can do it? அன்போடு கூட, with love, விசாலமான இதயத்தோடு கூட, with a broad heart. அப்படி நாம் செய்ய வேண்டும். We have to do it. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அவன் காட்டி கொடுப்பான் என்று தெரிந்தும் அவர் அவருடைய கால்களை கழுவ போனார். He well knew that he's going to betray him, but he washed his feet. கால்களை கழுகினார். He washed it. எப்படிப்பட்ட இருதயம் நம்ம இயேசுவுக்கு பாருங்க. See what a good heart our Jesus had. ஆனால் அவனுடைய இருதயம் அந்த சமயத்தில் கூட உடையவில்லை. But even at that time his heart did not break. நாம் போய் இதெல்லாம் பிரதான ஆசாரியரிடத்துல பேசி பணம் எல்லாம் கேட்டிருக்கிறோமே, இந்த பிளானோட இருக்கிறோமே, ஆனா இவர் நம்முடைய கால்களை கழுகுறாரே என்று சொல்லி அந்த சமயத்திலும் கூட அவனுடைய இருதயம் உடையவில்லை. Even at that particular time his heart did not break, saying I have already planned to betray him and now he is washing my feet. அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து தன்னை தாழ்த்தினது எதற்காக? Here why did Jesus humble himself? ஒரு கேட்டின் மகன் கெட்டு போக போகிறான், அவன் எப்படியாவது திரும்புவானா என்ற இருதயத்தோடும் எண்ணத்தோடும் தான் இருக்கும். His heart would have been in that state where he would have been thinking this son of perdition is going to perish and will he at least at this time repent? தேவன் நிமித்தம் நம்மை நாம் தாழ்த்தும்போது ஒருவன் நியாயத்தீர்ப்பில் இருந்து விடுதலை ஆகிறான். When we humble ourselves for the sake of God, one person comes out of judgment. நீங்கள் கர்த்தர் நிமித்தம் ஒரு காரியத்தில் உங்களை தாழ்த்தும்போது அதன் தாழ்மை நிமித்தமாக நியாயத்தீர்ப்பு வர வேண்டிய ஒரு ஆள் மேல நியாயத்தீர்ப்பு வராதபடி அந்த ஆள் பாதுகாக்கப்படுகிறது. If you humble yourself for the sake of the Lord, the judgment that is to come upon a person will be removed. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இதெல்லாம் நம்ம பிராக்டிகலா நம்ம ஜீவியத்துல கொண்டு வர வேண்டும். We have to bring this out practically in our lives. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. உங்களுக்கு விரோதமா பேசின ஒரு ஆளிடத்துல உங்களுக்கு காட்டி கொடுக்கிற ஒரு ஆளை, உங்களுக்கு துரோகம் பண்ண ஒரு ஆளை மனப்பூர்வமாக நீங்கள் சந்தித்து உடைய கால்களை நான் கழுகட்டும் என்று நீ சொல்ல முடியுமா? Will you be wholeheartedly meet a person who has done treachery to you and say, shall I wash your feet? அந்த அனுபவத்துக்காகத்தான் கர்த்தர் இந்த சபைக்கு நம்மை கொண்டு வந்தார். It is for such an experience Jesus has brought us into this experience. அதை நாம் நம்முடைய ஜீவியத்திலே அனுபவமாக்கும்படிதான் இந்த உபதேசத்துக்கு நம்மை கர்த்தர் கொண்டு வந்தார். In order to bring this into our practice, Jesus brought us into this experience, into this church. உங்களை பற்றி தவறாக பேசினவர்களா இருக்கலாம். Maybe those who have spoken evil உங்களை of பற்றி you. மொட்டை கடிதம் போட்டவங்களா இருக்கலாம். Those who have written anonymous letter of you. அல்லாவிட்டால் உங்களுக்கு இல்லாத காரியத்தை உங்கள் மேல பழி சாத்தினவர்களா இருக்கலாம். Those who have falsely accused you. அவருடைய கால்களை நீங்கள் கழுவ முடியுமா? Will you be able to wash their feet? இது இயேசு கிறிஸ்துவினுடைய தாழ்மை.
This is the humility of அந்த இடத்துல Jesus. தான் அவர் வச்சிருக்கார், உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான். It is there he says, one of you shall betray me. அடுத்து ராபோஜனம் பண்ணுகிற சமயத்துல 2 முறை சொல்லுகிறார். Next day at the time of communion he says twice. மார்க் எழுதின சுவிசேஷம் 14 அதிகாரம் 17 முதல் வாசித்தால் அங்க ஒரு இடத்துல சொல்லுகிறார். Mark the Gospel 14 from verses 17 onwards we read. உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான். One of you shall betray me. ராபோஜனம் பண்ணும்போது When they took part of the communion. அந்த சந்தர்ப்பத்திலும் கூட அவனுக்கு ஒரு மனஸ்தாபமான நிலைமை உண்டாகவில்லை. Even at that time he did not have a penitent heart. அவன் கேட்கிறான், நானா நானா என்று கேட்கிறான். He just asked, is it I? அப்புறம் இயேசு இன்னொரு சமயத்துல சொல்கிறார், மத்தேயு 26 அதிகாரத்துல வரும்போது உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான். Matthew 26 chapter Jesus said, one of you shall betray me. அப்போ அவருக்கு அன்பா இருந்த சீசன், அவருடைய மார்பிலே இருந்த சீசன் யோவான், அவன் கேட்கிறான், இயேசுவே அது யார் என்று கேட்கிறான். During that time the disciple of love John he asked Jesus, who is it? மற்றவங்க எல்லாம் அவனுக்கு செய்கை காட்டுறாங்க, பேதுரு எல்லாம் நீ கேளு, யாருன்னு கேளு. Others were just urging him, ask Jesus, who is it? உடனே அவருக்கு அன்பா இருந்த சீசன் அவனிடத்துல கேட்கிறான், யார் என்று. Now the disciple of love asked him, who அப்ப is அவர் it? சொல்றார், நான் இந்த துணிக்கை திராட்சரசத்துல தோய்த்து யாருக்கு கொடுக்கிறேனோ அவன்தான். To whomever I give this wine dipping my this soap, he will be that person. தோய்த்து யூதாசுக்கு கொடுத்தார். And he did that and gave it to Judas. அப்படிதான் அவன் கடைசி ராபோஜனம் வாங்குறான். It is there he received the final communion. ராபோஜனம் வாங்கிட்டு அப்படியே அவனுடைய இருதயம் பிசாசாக மாறிவிட்டது. Receiving that, finally his heart he became a devil. பிசாசு அவனுக்குள் புகுந்தான். The devil entered into him. அப்படிதான் அவன் ஃபுல்லா பிசாசாக மாறினான். He became a devil fully then. இப்பொழுது அவன் தான் செய்ய வேண்டியதை செய்யும்படி சீக்கிரமாய் போனான். Now he went hasting to do the thing that he ought to. அவனுடைய இருதயம் கடினப்பட்டது. And his heart was hardened. அவன் பிரதான ஆசாரியரிடத்திலே போனான். He went to the high priest. அங்கே போய் அவனுக்கு 30 வெள்ளிக்காசு கொடுத்தார்கள். And they gave him 30 pieces of silver. அங்கிருந்து ஆட்களை கொண்டு வருகிறான். He brought the people from there. இயேசு கிறிஸ்து இருந்த இடத்துக்கு வருகிறான். And came to the place where சொன்னது போல Jesus was. முத்தத்தினால் அவரை காட்டி கொடுக்கிறான். Betrayed him with a kiss. எல்லாரும் ஓடி போனார்கள். And everybody fled away. பட்டயங்களோடும் தடிகளோடும் ஜனங்கள் வந்து அவரை பிடித்தார்கள். People came with sword and staves and caught him. சீஷர்கள் எல்லாரும் ஓடி போனார்கள். Disciples fled away. இதுவரைக்கும் கூட இருந்த சீஷர்கள் எல்லாரும் ஓடி போனார்கள். All the disciples who were still with him, they all fled away. மரிப்போம் என்ற சீஷரும் மறுத்து விட்டோடினாரோ. மரிப்போம் என்று சொன்னதான சீஷர்கள் கூட தான் சொன்னதான காரியங்களை மறந்து ஓடிவிட்டார்கள். Even the disciples who said we will die now fled away. இப்ப இயேசு கிறிஸ்துவோடு யாருமே இல்லை. Nobody with Jesus now. இவன் அவரை முத்தம் கொடுத்து காட்டி கொடுத்து அவரை பிடித்து கொண்டு போகிறார்கள். Now betraying him with a kiss, they caught hold of him. அதன் பிறகு After that, இவனை குறித்து எழுதப்பட்டிருந்த நியாயத்தீர்ப்பு இவனிலே நிறைவேறியது. the judgment that was written about him was fulfilled in him. இவனை பற்றிய நியாயத்தீர்ப்பு 109ஆம் சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. In Psalm 109, judgment concerning him is written. இவன் என்ன ஆகும் இவனுக்கு என்று What will happen to him? 109ஆம் சங்கீதத்தில் வாசித்து பாருங்கள். Psalm 109, சாத்தான் அவனுடைய வலது பார்சத்தில் நிற்பானாக. let Satan stand at his right hand. அவன் உத்தியோகத்தை வேறொருவன் பெற கடவன். And let another get his office. வாசிங்க 55 12 13. 55, 12 and 13. என்னை நிந்தித்தவன் சத்துரு அல்ல, அப்படி இருந்தால் சகிப்பேன். எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினவன் என் பகைகள் அல்ல, அப்படி இருந்தால் அவனுக்கு மறைந்திருப்பேன். எனக்கு சமமான மனுஷனும் என் வழிகாட்டியும் என் தோழனுமாகிய நீயே அவன். அப்புறம் 109ஆம் சங்கீதத்தில் அவனுடைய நியாயத்தீர்ப்பு என்ன? What was his judgment in Psalm 109? என் சிநேகிதத்துக்கு பதிலாக என்னை விரோதிக்கிறார்கள். என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை விரோதிக்கிறார்கள். நானோ ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். நானோ ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். நன்மைக்கு பதிலாக பாருங்க, என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை விரோதிக்கிறார்கள், நானோ ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். For my love they are my adversaries, but I give myself unto prayer. அப்ப மற்றவர்கள் நம்முடைய சிநேகத்துக்கு பதிலாக நம்மை விரோதிக்கும் போது நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜெபம் பண்ண வேண்டும். Others when they hate us against our love, we have to pray for them. அத ஒருவன் துன்பப்பட்டால் அவன் ஜெபம் பண்ண கடவன். When a man is afflicted, let him pray. யாராவது உங்களை விரோதமாய் ஏதாவது காரியங்கள் பேசினால், உங்களை பகைத்தால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். If anyone is speaking evil of you and hating you, you have to pray for them. நன்மைக்கு பதிலாக எனக்கு தீமை செய்கிறார்கள், என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை பகைக்கிறார்கள், அவனுக்கு மேலாக துஷ்டனை ஏற்படுத்தி வையும். இந்த இடத்துல அவனுக்கு வரதான காரியங்கள் பாருங்கள். சாத்தான் அவன் வலது பக்கத்தில் நிற்பானாக. அவன் நியாயம் விசாரிக்கப்படும் போது குற்றவாளியாக்க கடவன். அவன் ஜெபம் பாவமாக கடவது, அவன் நாட்கள் கொஞ்சமாக கடவது. அவன் உத்தியோகத்தை வேறொருவன் பெற கடவன். அவன் உத்தியோகத்தை வேறொருவன் பெற கடவன். அது அந்த உத்தியோகம் வேறொரு ஆளுக்கு கொடுக்கப்பட்டது. தாவீது அப்படியெல்லாம் சொல்லுகிறான். அவன் பழைய ஏற்பாட்டு ஆள் தானே, அதனால அப்படியெல்லாம் சொல்லுகிறான். எனக்கு விரோதமாக என்னை பகைத்தவன்
அவனை பற்றி அவன் அப்படியே சொல்லுகிறான். நாம் அப்படி ஜெபிக்க கூடாது. துஷ்டனை அவன் மேல் ஏற்படுத்தி வையும், அவனுடைய மனைவி விதவை ஆகட்டும், அப்படியெல்லாம் ஜெபிக்க கூடாது. நம்முடைய ஜெபம் எப்படி? கர்த்தாவே அவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், அவரை மன்னியும். We should not pray like David, but say, Lord, forgive them, for they do not know what they do. இயேசு அப்படிதான் சொன்னார். Jesus said like that. பிதாவே இவர்களுக்கு மன்னியும், Father, forgive them, இவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள். for they do not know what they do. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஆனால் அவனுடைய நியாயத்தீர்ப்பு எப்படி முடிந்தது? But how does his judgment come? அவன் என்ன செய்தானா தெரியுமா? You know what he did? மத்தேயு 27 அதிகாரம் என்று நினைக்கிறேன். Matthew's Gospel chapter 27. அவன் நான்கு கொண்டு செத்தான். He hanged himself and died. 27 அதிகாரம் 5ஆம் வசனம். Verse 5. அப்பொழுது அவன் அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்திலே எறிந்துவிட்டு புறப்பட்டு போய் நான்று கொண்டு செத்தான். பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் ஒவ்வொரு ஆட்கள் நான்கு கொண்டு செத்தார்கள். There is one person who hanged himself and died in the Old Testament and in the New Testament. பழைய ஏற்பாட்டிலே நான்கு கொண்டு செத்தது யார்? Who hanged himself in the Old Testament? பழைய ஏற்பாட்டிலே அகித்தோப்பேல். Ahithophel. தன்னுடைய ஆலோசனை நிறைவேறவில்லை என்று சொல்லி அவன் போய் நான்கு கொண்டு செத்தான். Because his counsel did not fulfill, he hanged himself and died. அதே போல புதிய ஏற்பாட்டிலே யூதாஸ் நான்கு கொண்டு செத்தான். And Judas in the New Testament hanged himself and died. அவனுடைய மனசாட்சி அவனை வாதித்தது. His conscience pricked him. ஆனால் அவனுக்கு மெய்யான ஒரு மனஸ்தாபம் உண்டாகவில்லை. But he did not have a true repentance. இவன் போய் மனஸ்தாபப்பட்டு இயேசுவிடத்திலே போய், ஆண்டவரே, எனக்கு நியாயத்தீர்ப்பு வரக்கூடாது என்று என்னை மன்னியும் என்று கேட்டிருந்தால் மன்னித்திருப்பார். With a penitent heart, if he would have run to Jesus and asked for forgiveness, he would have forgiven him. ஆனால் அவன் இயேசுவிடத்தில் போக அவனுக்கு மனசாட்சி வரவில்லை. But he did not have the conscience to run to Jesus. அதிலிருந்தே அவனுடைய மனஸ்தாபம் சரியானதல்ல என்று நாம் விளங்கிக் கொள்கிறோம். With that we understand his repentance was not a genuine one. மெய்யான மனஸ்தாபம் என்றால் அவர்கள் எங்கே வருவார்கள்? இயேசுவிடத்தில் வருவார்கள். If he had a genuine repentance, he would have come to Jesus. பரிசுத்தவான்களிடத்தில் வருவார்கள். They would come to the saints. இது பரிசுத்தவான்களிடத்தில் வராம வேற எங்கேயாவது போனா அது மெய் மனஸ்தாபம் அல்ல. But if you go somewhere else not coming to the saints, that is not a true repentance. சாசு உங்களுடைய மனதை வஞ்சிக்க கூடாது. Satan should not deceive your minds. ஒரு மெய் மனஸ்தாபம் என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரிடத்திலே பரிசுத்தவான்களிடத்திலே வர வேண்டும். If you have a true repentance, come to the saints, come to the Lord. ஐயோ, நான் இப்படி செய்து விட்டேன், மன்னியுங்கள். I have done like this, please forgive me. ஆனால் அவனுடைய மனசாட்சி ஒத்துக்கொள்ளவில்லை. But his conscience did not accept it. ஒரு உயரமான ஒரு மரத்தடியில போனானா. He went to a high tree. உயரமான மரத்தடியில போய் அவன் தான் செய்ததை நினைத்து கொண்டே இருந்தானா. And there he kept on thinking what he did. உடனே அவன் ஒரு தீர்மானம், பிசாசு தானே, நீ சாகுன்னு சொல்றது பிசாசு தானே. உடனே அவன் நான்கு கொண்டு சாகுன்னு சொல்லி பிசாசு ஏவினான். Soon the devil urged him that he has to hang himself and die. அது கூட பிசாசு தான் அவனுக்கு சொல்லியிருப்பான் கடைசில. And even that the devil would have whispered in him at the last. ஒரு குடும்பம், புருஷன், மனைவி, 3 பிள்ளைகள் வாட்டர் டேங்க்ல விழுந்து செத்துட்டாங்க. A family, father, mother and 3 children, they throw themselves into the water tank and died. டேங்க் நல்ல தண்ணி. It was good water in it. அது இந்த மழை தண்ணி தேங்கி நிக்கிறதுக்காக கட்டி இருக்காங்க. For the stagnation of rain water they had built it up. மனைவியும் புருஷனும் பிள்ளைகளும். For wife, husband and 3 children. அப்போ அவங்களுடைய மாமியார் சொல்றாங்க, Their mother-in-law then said, டெய்லி இவர் வாக்கிங் போயிட்டு வரும்போது அவங்க வந்து வீட்டில் வந்து அவங்க மனைவிட்ட சொல்லுவாராம், எனக்கு அங்க அந்த டேங்க் இருக்கு இல்லையா, அந்த டேங்க்ல விழுந்து செத்துருவோமான்னு ஒரு எண்ணம் வருது அப்படி. Daily after the walking, this man would come and say to his wife, I want to die jumping myself into the water tank. ஒரு நாள் என்ன பண்ணிட்டார் அந்த மனுஷன்? One day what did he do? சாஸ் அவனுக்குள்ள ஏறி மனைவி பிள்ளைகளை கூட்டி போயிருக்கிறாரு. Devil entered வாக்கிங் போவோன்னு சொல்லி. And he called his wife and children for walking with him. முதலாவது என்ன பண்ணிட்டாரா? மனைவியை பிடிச்சு தள்ளிட்டாரு. Firstly pushed his wife. அதுக்கு நீந்த தெரியாது. And she did not know to swim. 6-7 அடி தண்ணி இருக்கும், அவ்வளவுதான். The water is only for 7 feet. அதாவது நிற்க முடியாது. அதுக்கு நீச்சல் தெரியாதனால அது செத்து போச்சு. She could not swim, so she died. அப்புறமா அவங்க அம்மா தண்ணிக்குள்ள விழுந்தது பார்த்த உடனே இந்த 3 பிள்ளைகளும் அலறி சத்தம் போடுது. ஒவ்வொரு பிள்ளையா பிடிச்சு அந்த தண்ணிக்குள்ள கீழே அப்படியே அமுக்கி பிடிச்சு கொண்டு போட்டான் அந்த துரோகி. That man, he by force immersed his children into the water. கடைசில தானும் விழுந்து செத்தான். Finally he himself fell and died. பாய்சனை குடிச்சிட்டு விழுந்து செத்தான். He drank the poison, fell into the water and died. அந்த பிசாசு தான் ஒவ்வொரு நாளும் சொல்லுது, நீ இப்ப விழுந்துரு. Devil every day said, go and fall into it. கடைசில இவனுக்கு உபதேசம் கொடுத்த பிசாசு இவனை எங்க கொண்டு போயிருக்கு பாருங்க, ஒரு உயரமான மரத்துல போய். See, finally this devil which taught him took him to a tall tree. உயரமான மரத்துல ஏறி he climbed up a tall tree. நாண்டு கொண்டு சாகன்னு சொல்லிருக்கு பிசாசு. Said to him, hang yourself and die. உடனே அவன் நாண்டு கொண்டான். And he hanged himself. அவனுடைய கயிறு அவனுடைய வெயிட் தாங்கல. That rope could not keep up his weight.
அவன் அருந்து and that rope was அந்த broken. மரத்திலிருந்து கீழே விழும்போதே அவனுடைய அந்த கிளைகள் அவனுடைய வயரை குத்தி குடல் எல்லாம் கீழே அப்படி சரிஞ்சிச்சு. When he was falling from the tree itself, the branches of the tree just got into his stomach or his belly and he burst along and died. அவனுடைய குடல்கள் சரிந்து போயிட்டன. His bubbles burst along and he died. அநீதத்தின் கூலியினால் அவன் ஒரு நிலத்தை சம்பாதித்து தலைகீழாக விழுந்தான். அவன் வயிறு வெடித்து குடல்கள் எல்லாம் சரிந்து போயிற்று. அவன் வயிறு வெடித்து குடல்கள் எல்லாம் சரிந்து போயிற்று. His belly burst and his bowels came out and he died. ஓ எவ்வளவு பயங்கரமான ஒரு காரியம். See what a terrible thing it is. இயேசுவின் அப்போஸ்தலன் என்று அழைக்கப்பட்டவன், He was called the apostle of Jesus, ராம் முழுவதும் ஜெபித்து இவன் அழைக்கப்பட்டவன், was called after praying all through the night, அப்போஸ்தலனாக ஏற்றுக்கொள்ளப்பட்டவன். was accepted as an apostle. இவனுடைய ஜீவியத்தில் வந்த முதல் காரியம், இவன் இயேசுவினுடைய உபதேசங்களுக்கு தான் இருதயத்தை ஒப்படைக்கவில்லை. First thing that he did not surrender his heart to the doctrines of Jesus. ஒரு நிமிஷம் நேரம் முழங்கால் நில்லுங்கள். 1 minute, be on knees. பிரியமானவர்களே, இதெல்லாம் நமக்கு திருஷ்டாந்தங்களாய் எழுதப்பட்டிருக்கின்றன. Beloved, these are all written for our admonition. யூதாஸ் இயேசுவை காட்டிக் கொடுத்தான். Judas betrayed Jesus. இயேசு யூதாஸை காட்டிக் கொடுக்கவில்லை. But Jesus did not betray நான் Judas. திரும்பவும் சொல்லுகிறேன், Once again, யூதாஸ் இயேசுவை காட்டிக் கொடுத்தான். Judas betrayed Jesus. இயேசு யூதாஸை காட்டிக் கொடுக்கவில்லை. But Jesus did not betray Judas. யூதாஸ் இயேசுவை முத்தம் செய்தான். Judas kissed Jesus. அவருடைய முகத்தில் இருந்த இரத்தம் அவனுடைய முகத்தில் பட்டது. And the blood upon his face touched his face. அந்த இரத்தம் அவனுடைய முகத்தில் பட்டும் கூட அவன் சுத்திகரிக்கப்படவில்லை. Even after the blood touched his face, he was not cleansed. காரணம் மனஸ்தாபம் இல்லாத இருதயம். Reason being an impenitent heart. உடைந்து நொறுங்காத இருதயம். A heart that is not broken. உடைந்து நொறுங்காத இருதயம். இயேசுவின் இரத்தம் அவனுடைய சரீரத்தில் பட்டாலும் கூட அவனுக்கு சுத்திகரிப்பு உண்டாகாது. Because of his heart that is not broken, even the blood of Jesus, though it touched him, could not be cleansed. இயேசு கிறிஸ்து யூதாஸின் பாதங்களையும் கழுவினார். Jesus washed the feet of Judas too. அவன் துரோகியா இருந்தாலும் கூட அவன் பாதங்களை கழுகி தன்னை தாழ்த்தினார். Washed his feet though he was a traitor and thus humbled himself. இயேசு கிறிஸ்துவினுடைய தாழ்மை அவனுடைய இருதயத்தை உடைக்கவில்லை. Humility of Jesus could not break his heart. கடைசியாக சிநேகிதனே என்று கூப்பிட்டார். And finally called him friend. அந்த வார்த்தையும் அவனுடைய இருதயத்தை உடைக்கவில்லை. Even that word did not touch him. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். Today if ye will hear his voice, harden not your heart. நாம் யாரும் கேட்டின் மக்களாக கெட்டு போகும்படி ஆண்டவர் நம்மை அழைக்கவில்லை. God has not called any one of us that we might perish as the son of perdition. ஆமென். ஒரு நிமிஷம் தயவு செய்து முழங்கால் நில்லுங்கள். 1 minute, be on your knees. முழங்கால் நில்லுங்கள். Be on your knees. ஆண்டவரே என்று கூப்பிடுங்கள். Cry out, Lord. நான் சொல்லும்போது உங்களுக்கு எந்த விதத்திலெல்லாம் எந்த ஆங்கிளில் நீங்கள் அதை விளங்கிக் கொண்டீர்களோ அந்த விதத்தில் நீங்கள் தியானித்துக் கொண்டே இருங்கள். In what all ways you have understood, meditate on the verse. அல்லேலூயா. இதோடு கூட இந்த 12 அப்போஸ்தலருடைய வேத பாடம் முடிந்தது. நாம் எல்லாரும் எழும்பி நின்று இந்த 12 அப்போஸ்தலர்களை பற்றி நாம் சில மாதங்கள் படிக்க நமக்கு ஆண்டவர் கிருபை செய்தபடியால் கொஞ்ச நேரம் துதித்து விட்டு நாம் முடிப்போம். கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர்களுடைய ஜீவியத்திலிருந்து கர்த்தர் நமக்கு தந்ததான எல்லா சத்தியங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எத்தனையோ ஜனங்களுக்கு இப்படிப்பட்ட வேத பாடங்கள் இல்லாமல் இருக்கும்போது நமக்கு அடிக்கடி தேவ சத்தியத்தை கேட்கவும் ஆழமாக கேட்கவும் ஆண்டவர் உதவி செய்தாரே, ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். நம்முடைய முடிவு இந்த யூதாசை போல அல்ல. நம்முடைய முடிவு மற்ற அப்போஸ்தலர்களைப் போலவும் இயேசு கிறிஸ்துவின் முடிவை போலவும் காணப்படும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். யாரிடத்தில் அதிகமாய் ஒப்படைக்கப்பட்டதோ அவரிடத்தில் அதிகமாய் கர்த்தர் கணக்கு கேட்பார். ஆகையினால் நமக்கு ஆண்டவர் எவ்வளவு சத்தியங்களை சொன்னாரோ அதற்கேற்ற கணக்கு நாம் ஒப்புவிக்க வேண்டும். ஆகையினால் அறிவிக்கப்பட்ட சத்தியங்களுக்கு உண்மையாய் ஜீவிக்க எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் நமக்கு கிருபை தந்தபடியினால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட சபையை தந்தபடியால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவ வசனங்கள் நமக்கு ஜீவனா இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையிலே நிலைநிற்க கிருபை செய்ய முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவருக்கே எல்லாம் மகிமை கனம் துதி கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
எங்களை நேசிக்கிற அருமையான இயேசுவே, ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காகவும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய வேதபாட கூட்டத்தை கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்றி தந்தீர். கடந்த நாள்களெல்லாம் கர்த்தாவே 12 சீஷர்களை குறித்து படிக்கும்படியாக நீர் எங்களுக்கு உதவி செய்தபடினால ஸ்தோத்திரம். கடைசியாக கர்த்தாவே யூதாசை குறித்து படிக்கும்படியாக இன்றைக்கு அதிகமாக நம்முடைய வசனத்தை தியானிக்கும்படியாக ஏழைகளாக எங்களுக்கு கிருபை தந்தபடினால ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த உலகத்தில் நீர் எங்களுக்கு கர்த்தாவே ஆசீர்வதிக்கப்பட்டதான வேத வசனங்களை எல்லாம் நீர் எங்களுக்கு பரலோகத்தில் இருந்து பரிசுத்தவான்கள் மூலமாக அனுப்பி கொண்டிருக்கிறபடினாலே இந்த நாளுகளிலே நாங்கள் அதிகமாக தேவனுடைய வசனத்தின்படி ஜீவிக்க எங்களுக்கு கிருபையும் பலனையும் தரும்படியாக ஜெபிக்கிறோம். 12 சீஷர்களில் ஒராளான யூதாஸ் தேவனுடைய வசனத்தை கேட்காதபடி தன்னுடைய ஹிருதயத்தை கடினப்படுத்தி தேவ சமூகத்தை விட்டு அந்நியமாக ஜீவித்தபடினாலே, தேவ வசனத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்காமல் ஜீவித்தபடினாலே பயங்கரமான கர்த்தாவே ஆபத்துக்குள்ளே கர்த்தாவே கடந்து வந்ததாக காண்கிறோம். அவன் தேவனை காட்டி கொடுக்கிறதான ஒரு அனுபவம் உள்ளவனாய் காணப்பட்டதே. தேவன் அவனை காட்டி கொடுக்கவில்லை, யூதாஸ் தேவனை காட்டி கொடுத்ததே சுவாமி. இதுக்கெல்லாம் காரணம் தேவ வசனத்தை ஏற்றுக்கொள்ளாமல் ஹிருதயத்தை கடினப்படுத்தி ஜீவித்ததினால் இப்படிப்பட்டதான காரியங்கள் ஏற்பட்டதே. எங்களுடைய ஜீவிதத்தில் யாருக்கும் அப்படி சம்பவிக்காதபடி எங்களை தாழ்த்தி ஜீவிக்க இந்த நாளுகளே அதிகமான கிருபையும் பலனையும் தேவ வசனத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜீவிக்க, அதன்படி ஜீவிக்க எங்களை பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். கடைசி நாள்களில் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இனி நாள்கள் இல்லை, சமயங்கள் இல்லை. ஆனபடி நாளகத்தாவே நம்முடைய வசனத்துக்கு முன்னாக எங்களை தாழ்த்தி சுத்திகரித்து உமக்கு ஏற்ற ஒரு ஜீவன் செய்ய கிருபை அளிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். யூதாசுக்கு 4 விதமான பெயர்கள் கொடுத்ததாக காண்கிறோம். முதலாவதாக அவன் கேட்டின் மகனாக காணப்பட்டது, அவன் பிசாசாய் காணப்பட்டது, துரோகியாய் காணப்பட்டது. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்டதான காரியங்கள் எல்லாம் எங்களுடைய ஜீவிதத்தில் வராதபடி நாங்கள் இந்த நாள்களில் கர்த்தாவே உமக்கு உண்மையாக கர்த்தருடைய காரியங்களில் கர்த்தாவே 100க்கு 100 உண்மையாய் காணப்பட்ட எங்களுக்கு கிருபையும் பலனையும் தரும்படியாக ஜெபிக்கிறோம். அவன் திருடனாக காணப்பட்டதாக காண்கிறோம். இப்படிப்பட்டதான அனுபவங்கள் எல்லாம் அவனுக்குள்ளே காணப்பட்டாலும் கூட எங்களுடைய தேவன் அவனை நேசித்து அவனுடைய காலை கழுகினதாக காண்கிறோம். ஆண்டவரே எங்களுக்கு சத்துருக்களை நேசிக்கிற அனுபவத்தை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களுக்கு தீமை செய்தவங்களுக்கு நன்மை செய்ய கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். கடைசியாக அவனுக்கு எத்தனையோ சந்தர்ப்பம் கொடுத்துட்டும் அவனுடைய ஹிருதயத்தை கடினப்படுத்தி இருந்தபடினாலே அவனுக்கு பயங்கரமான முடிவு வந்ததாக காண்கிறோம். அப்படிப்பட்டதான அழிவு யாருக்கும் வராதபடி கர்த்தாவே இந்த நாள்களில் எல்லா தெய்வ ஜனங்களையும் பாதுகாக்கும் ஆண்டவரே. கர்த்தருடைய வசனத்துக்கு முன்னாக தங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து கர்த்தருக்கு ஏற்ற ஒரு ஜீவன் செய்து நம்முடைய வரியிலுமே சந்திக்கும்படியாக எங்களை தகுதியுள்ள பாத்திரங்களாக மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். வாசம் கொடுத்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம், கொண்டு வந்த தெய்வ ஜனங்களுக்காக ஸ்தோத்திரம். எல்லா குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும், ஆசீர்வாதத்துக்கு நேராக நடத்தும், சாபத்துக்கு நேராக அல்ல கர்த்தாவே ஆசீர்வாதத்துக்கு நேராக காணப்படும்படியாக எல்லா விஷயத்திலும் உண்மையாய் ஜெபிக்க கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நம்முடைய சமூகத்தில் தாழ்த்துகிறோம், படைக்கிறோம். இயேசுவின் நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்.